ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் செய்கின்ற பிதாவாகிய தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. பிதாவின் வலது பாசத்திலிருந்து நமக்காக பரிந்து பேசுகிற எஜமான ரெஷுவா ஹாமஷியாவிற்கே மகிமை உண்டாவதாக. எஜமான ரெஷுவா ஹாமஷியாவின் நாமத்தினால எல்லா சகோதர சகோதரிகள் வாலிப பிள்ளைகள் எல்லாருக்கும் ஓய்வு நாள் வாழ்த்துக்கள். ஷபாத் ஷலோம். கர்த்தருடைய கட்டளையின்படி இந்த ஓய்வு நாள் பரிசுத்த சபை கூடுதலை நாம் எல்லோரும் ஜெபம் செய்து ஆரம்பிக்கலாம். அல்லேலூயா. அல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஒருவருக்கொருவர் வாழ்த்திக் கொள்ளலாம். ஷபாத் ஷலோம் கோலேஹா. ஷபாத் ஷலோம் கோலேஹா. ஷபாத் ஷலோம் கோலேஹா. ஓய்வு நாள் வசனம் எல்லாரும் எழுந்திருந்து சங்கீதம் 119 அதிகாரம் 62 வசனத்தை வாசிக்கலாம். சங்கீதம் 119 அதிகாரம் 62 வசனம். உமது நீதியான நியாய தீர்ப்புகளின் நிமித்தம் உம்மை துதிக்கும்படி பாதி ராத்திரியில் எழுந்திருப்பேன். மறுபடியுமாக, உமது நீதியான நியாய தீர்ப்புகளின் நிமித்தம் உம்மை துதிக்கும்படி பாதி ராத்திரியில் எழுந்திருப்பேன். கண்களை மூடி நம்முடைய பிதாவாகி தேவனை நோக்கி, எங்கள் தகப்பனே, எங்கள் ராஜாவே, பரிசுத்தரே, மகத்துவம் உள்ளவரே, துதிக்கு பாத்திரரே, நாமம் பரிசுத்தப்படுவதாக, உடைய ராஜ்யம் வருவதாக, உடைய சித்தம் பரலோகத்திலே செய்யப்படுகிறது போல இந்த பூமியிலேயும் செய்யப்படுவதாக. இதோ இந்த சத்தியத்தை ஆண்டவரே, உம்முடைய சத்தியத்தை எங்களுக்கு வெளிப்படுத்தின கிருபைக்காக நன்றி செலுத்துகின்றோம். உம்முடைய சத்தியம் தருகிற விடுதலையோடு உம்மை ஆராதிக்கும்படி நாங்கள் சபையாக கூடி வரும்படி ஒரு மனதோடு உம்மிடத்துல நாங்கள் அன்பு கூறும்படி எங்களை நீர் அழைத்து வந்த கிருபைக்காக கொடி சூத்திரங்களை விரும்புகிறோம். இதோ இந்த பரிசுத்தமான இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நாளான இந்த ஓய்வு நாளில சபையாக உடைய சமூகத்திலே நாங்கள் வந்திருக்கிறோம். எங்களை ஆவி ஆத்மா சரீரம் அனைத்தையும் நீர் மாத்திரமே ஆட்கொண்டு ஆளுகை செய்தீராக. உம்முடைய ஆளுகை எப்பொழுதும் எங்களோடு தங்கி இருக்கும்படியாக யெஷுவா ஹமஷியாவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம். உம்முடைய ராஜ்யத்திற்கு நேராக அந்த பிதாவாகிய தேவனே, உம்முடைய ஒரே பேரான குமாரனுடைய ராஜ்யத்திற்கு நேராக வழிநடத்தப்படும்படியாக எங்களை கரை திரை பிழை அற்றவர்களாக சாட்சியுள்ள ஜீவியத்தை வாழும்படிக்கான யெஷுவா ஹமஷியாவிற்கு சாட்சியுள்ளவர்களாக இருக்கும்படியான வெளிச்சத்தின் பிள்ளைகளாக, உப்பாக, கனிதரும் மரமாக நாங்கள் இருக்கும்படி எங்களுக்கு ஞானத்தை தந்து வழிநடத்தும்படியாக ஒப்புக் கொடுக்கின்றோம். இதோ இந்த ஓய்வு நாள் சபை கூடுதலை யெஷுவா ஹமஷியாவின் நாமத்தினாலே ஆரம்பிக்கிறோம். எங்கள் அன்பு நடத்தினாவே, ஆமென். அல்லேலூயா. தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. நம்முடைய தேவனே ஒரே தேவன், அவருக்கு நிகரானவர் ஒருவரும் இல்லை. அவரே என்றென்றைக்கும் போற்றப்படுகிறவர். அவரே வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தவர். அவரே ஒரே ராஜா. இந்த ராஜா வைத்த வேலை ஷமா இஸ்ராயேல் அடோனாய் எலோஹினு அடோனாய் எகார் பாரு ஜென்ரிபோர் மால்குடோ லேயோலாம் வாயம். அவருக்கு மகிமை உண்டாவதாக. நம்முடைய பரிசுத்தர் இந்த வேளையிலே
அடனாய் எலோஹிம் ஜெபாஹோத் சேனைகளின் தேவனாகிய நம்முடைய கர்த்தர் இந்த வேளையிலே அவரே நம்மை பரிசுத்தமாக்குகிற தேவனாக இருக்கிறார். அவருடைய பரிசுத்தமாக்கப்பட்ட நாளான இந்த ஓய்வு நாளிலே சபையாக கூடி வரும்படி நாம் இருக்கும் பொழுது அவரே நம்மை பரிசுத்தம் செய்கிறவராக இருக்கிறார். இடத்திலே நம்மை ஒப்புக் கொடுத்து ஆண்டவரே பரிசுத்தரே எங்களை பரிசுத்தப்படுத்தும்படியாக அவருடைய சமூகத்திலே வந்திருக்கிறோம். எங்கள் சிந்தனைகள் பரிசுத்தமாகட்டும், எங்களுடைய பேச்சுகள் பரிசுத்தமாகட்டும், எங்களுடைய நினைவுகள் பரிசுத்தமாகட்டும், எங்களுடைய செய்கைகள் பரிசுத்தமாகட்டும். ஆண்டவரே நாங்கள் செய்கிற எல்லா காரியங்களிலும் பரிசுத்தத்தை கட்டளையிடும்படியாக தாழ்த்தி ஒப்பு கொடுத்து இந்த வேளையில நீரே பரிசுத்தர், உம்முடைய பரிசுத்தம் எங்களை ஆளும்படியாக ஒப்பு கொடுத்து இந்த வேளையில நாங்கள் ஆண்டவரே உம்மை உயர்த்துகிறோம். கலோஷ் பரிசுத்தரே God
உமக்கே ஆராதனை என்றென்றும். ஹல்லேலூயா. அவரை என்றும் துதிக்கு பாத்திரர். ஹல்லேலூயா. அவர் நம்முடைய பிதாவாகிய தேவன், நம்முடைய தகப்பன். நமக்காக எல்லாவற்றையும் செய்கிற ஒரே தகப்பன் அவர் மாத்திரமே. நம்முடைய தலைகளை நிமிர செய்கிற தகப்பன் நம்முடைய பிதாவாகிய தேவன். அல்லேலூயா. இத்தனை பேர் விசுவாசிக்கிற நம்ம என் தலையை நிமிரச் செய்தவர் நீர் ஒருவரே. அல்லேலூயா என்று நாம் சொல்லிக் கொள்வோம். அல்லேலூயா. எங்கள் தலைகளை நிமிரச் செய்கிற எங்கள் தகப்பனே, எங்கள் தந்தையே, இதோ உம்மை ஆராதனை செய்கின்றோம். இதோ புது பாட்டினால் உம்மை உயர்த்துகிறோம். ஆண்டவரே, நீ சுகந்த வாசனையாக ஏற்றுக்கொள்கிறார். செய்பவர்
நம்முடைய நாவிலே அவர் புது பாடலை தந்திருக்கிறவராக இருக்கிறார். எப்பொழுதும் அவருடைய துதியை நாம் சொல்லி வரும்படியாக நம்மை அவர் படைத்த கிருபைக்காக கூடாகடி சொத்திரங்களாகவே நாம் இந்த வேளையில எந்த நாவில் புது பாட்டு என்று தேவனுடைய வல்ல துதித்து மகிமைப்படுத்த போகிறோம். ஆமென். Thank you.
உண்டாவதாக. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. நம்ம துதியை அவர் சுகந்த வாசனையாக ஏற்றுக்கொண்ட எங்கள் தெய்வமே எமக்கு கொடாக்குடி நன்றிகளை ஏறெடுக்கிறோம். ஹல்லேலூயா. பிதாவாகிய தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. எஜமான யெஷுவா ஹாமஷியாவிற்கே மகிமை உண்டாவதாக. இன்னும் ஒரு அருமையான காலை வேலையை, இன்னும் ஒரு அருமையான ஓய்வு நாளை நம்ம எல்லாருக்கும் காண செய்த கிருபைக்காக கர்த்தருக்கு கோடான கோடி நன்றி. இந்த அருமையான காலை வேலையில, இந்த அருமையான ஓய்வு நாள்ல உங்க எல்லாரையும் சகோதரர் சகோதரி வாலிப பிள்ளை எல்லாரையும் காண்பதற்கு மிகவும் மகிழ்ச்சியா இருக்கிறது. கர்த்தர் மகிமைப்படுவார். இந்த பரிசுத்த நாள்ல, ஆசீர்வதிக்கப்பட்ட நாள்ல மன மகிழ்ச்சியா இருந்து தேவனை மகிமைப்படுத்துறதுனால உங்க எல்லாரையும் சகோதர சகோதரிகள் வாலிப பிள்ளை எல்லாரையும் எஜமான யெஷுவா ஹாமஷியாவின் நாமத்தினால வாழ்த்தி இந்த ஓய்வு நாள் பரிசுத்த சபை கூடுதலுக்கு வரவேற்கிறேன். நல்லா இருக்கீங்களா? கர்த்தருடைய கிருபையால நல்லா இருக்கும். ஹல்லேலூயா. இன்றைய வார்த்தையை கேட்க ஆயத்தமா இருக்கீங்களா? இன்றைய வார்த்தையை பகிரும்படியாக பிரதர் டேவிடை அழைக்கிறேன். அனைவருக்கும் ஷபாத் ஷலோம். ஓய்வு நாளுடைய வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். யெஷுவா ஹாமஷியா நம்மோடு கூட இருப்பாராக. அவர் நம்மை ஒவ்வொரு நாளும் பலப்படுத்தி வழி நடத்துவாராக. அவருடைய வார்த்தையினால்தான் நமக்கு பலன் உண்டு. தெளிவா சொல்லி இருக்கிறார், நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் அதிக கனிகளை கொடுப்பீர்கள். உலகத்துல நிறைய காரியம் இருக்கிறது. ஆனா இன்னைக்கு யெஷுவாவோட நாம் இணைந்திருக்கிறோன்றதுக்கான ஒரு அடையாளம் என்னன்னா, அவருடைய வார்த்தை நமக்குள்ள இருக்கும், அவருடைய வசனம் நமக்குள்ள இருக்கும், இந்த வசனத்தினுடைய வெளிப்பாடுகள் நமக்குள்ள தங்கி இருக்கும். இன்றைக்கு அப்படிப்பட்ட ஒரு நேரத்துக்குள்ளாக நாம் வந்திருக்கிறோம். வேத வசனத்தை வாசித்து அதை தியானித்து அதனுடைய ஆழமான அர்த்தங்களை நாம் இந்த நாளில கற்றுக்கொள்ள போகிறோம். ஓய்வு நாளுக்கான முக்கியமான ஒரு காரியம் அதுதான். ஓய்வு நாள்ல நம்ம தங்கியிருந்து ஓய்வெடுக்கிறதுக்கான இந்த நாள்ல நாம பலத்தை பெறுகிறோம். ஆண்டவருடைய சமூகத்திலிருந்து பலத்தை பெறுகிறோம். நமக்கு எல்லாம் பலன் எது? ஒரு மனுஷனுக்கு பலன் எப்படி வரும்? இதெல்லாம் விட்டுருக்கு, பைபிள்ல விட்டுருக்கு. ஜெனரலா ஒரு மனுஷனுக்கு பலன் எப்படி கிடைக்கும்? சாப்பிட்டாதான் பலன் இல்லையா? உலகத்துல இருந்து ஒரு நல்ல உணவு உண்டாதான் பலன் கிடைக்கும். அந்த நாள்ல நம்ம செய்யக்கூடிய காரியங்களாச்சும் செய்யக்கூடாது. அதே போல ஆவிக்குரிய ரீதியில வேத வசனத்தை தியானித்து, அந்த வசனம் இருக்கு வாசிக்கிறது ஓகே, வாசிக்கிறது வந்து சாப்பாடு சமைக்கிற மாதிரி. ஆனா அது உட்கார்ந்து தியானித்து அந்த வார்த்தையை இன்னைக்கு எனக்காக ஆண்டவர் என்ன வார்த்தையை வைத்திருக்கிறார், என்னோடு கூட என்ன பேச போகிறார் தான் அது என்ன பண்றது, உண்ணக்கூடியதான ஒரு காரியம். அதை உண்ணும் போதுதான் நமக்குள்ள இருக்கிற ஆவிக்குரிய மனுஷன் என்ன பண்ணுவான், பலம் பெறுவான். ஒவ்வொரு நாளும் வேத வசனத்தினுடைய தியானத்தை தியானிக்க வேண்டியது அவசியம். ஒவ்வொரு மெசேஜ் கேட்கும் போது நீங்க உள்ளுக்குள்ள உங்களுக்கு ஒரு காரியம் இருக்கும், இன்னைக்கு இந்த மெசேஜ் மூலமா கர்த்தர் என்னோடு கூட என்ன பேச விரும்புகிறார், எனக்கு என்ன வார்த்தையை வைத்திருக்கிறார், எனக்கான மன்னாவை என்ன வைத்திருக்கிறார்ன்ற ஒரு தேடல் நமக்குள்ள இருந்துகிட்டே இருக்கணும். அந்த அப்போதான் நம்ம வார்த்தையை ரிசீவ் பண்ணிக்க முடியும். பரிசுத்தாவியும் ஒவ்வொருவனு கூட கண்டிப்பா இடைபடுவார். நாம் தோரா பகுதிகளை தியானித்து வருகிறோம் ஒவ்வொரு வாரமும். இதுவரைக்கும் தொடர்ந்து 9 தோரா பகுதிகளை நாம் தியானித்து இருக்கிறோம். இன்றைக்கு 10வது தோரா பகுதி நம்ம தியானிக்க போகிறோம். இந்த நாளுடைய தோராவுடைய தலைப்பு மிக்கெட்ஸ். எல்லாம் சொல்லுங்க, மிக்கெட்ஸ். இதுதான் என்னுடைய வார்த்தை. மிக்கெட்ஸ் என்ற வார்த்தைக்கான அர்த்தம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இறுதியிலே, at the end, முடிவிலே சொல்லி அர்த்தம். இந்த டைட்டில் எல்லாம் எங்க இருந்து வருதுன்னு பாத்தீங்கன்னா, இந்த தோரா பகுதியினுடைய இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல இருக்கிறதான வார்த்தை அதை வச்சுதான் அந்த பகுதிக்கான டைட்டில் வரும். பைபிளுடைய புத்தகங்கள் எல்லாமே அப்படிதான். எபிரேய பெயர்லாம் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஆதியாகமம்,
முதல் வார்த்தை என்னன்னா ஆதியிலே, இல்லையா? அந்த வார்த்தை தான் அந்த புத்தகத்தினுடைய டைட்டில். பரிஷித் இந்த பிகினிங் அர்த்தம். இரண்டாவது புத்தகம் என்னது? நமக்கு தமிழ்ல யாத்ராகம் சொல்லப்பட்டிருக்கு. ஆனா எபிரேய பேர் என்னன்னாக்கா ஷெமோத், பெயர்கள் அப்படின்னு ஸ்டார்ட் ஆகும். அந்த புத்தகத்தினுடைய முதல் வார்த்தை பெயர்கள்னு ஸ்டார்ட் ஆகும். அந்த முதல் வார்த்தை தான் அந்த புத்தகத்தினுடைய டைட்டில். எபிரேய மொழியில அப்படிதான் டைட்டில் வைக்கப்பட்டிருக்கும். சோ நம்முடைய தோரா பகுதிகளும் நம்முடைய டைட்டில்ஸ் எல்லாம் எப்படி வருதுன்னாக்கா, அந்த பகுதியில முதல்ல முக்கியமான வார்த்தை நமக்கு அதனுடைய டைட்டிலாக வருகிறது. சோ இந்த டைட்டில், இந்த தோரா பகுதியினுடைய டைட்டிலுக்கும் நம்ம பார்க்க போகிற இந்த தோரா பகுதியில நடக்கிறதான நிகழ்வுகளுக்கும் அநேக சம்பந்தங்கள் உண்டு. அது என்னன்னு பார்ப்போம். முதல்ல நம்ம ஏற்கனவே நேற்று தினத்துல இந்த சம்பவங்கள் எல்லாம் வாசிச்சோம், இல்லையா? யாரை குறித்ததான சம்பவம் நடக்கிறதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம். யாரை குறிச்சதான கதை இது? யோசேப்பு, இல்லையா? யோசேப்பு அரண்மனை, அதாவது பிரிசன்ல இருக்காப்ல. எங்க இருக்காப்ல? சிறைச்சாலையில இருக்காப்ல. போன வாரம் பார்த்தோம், சிறைச்சாலையில 2 பேருடைய கனவுகள் என்ன பண்ணாரு? அர்த்தம் சொன்னாரு. அந்த அதனால நல்ல அர்த்தம் சொன்ன என்ன சொன்னாரு? நீ ராஜாக்கு இதுல போகும்போது என்ன நினைத்தருள் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாரு. ஆனா என்ன பண்ணல, அவன் மறந்து போய்விட்டான். மறந்து போய்விட்டான். சோ இந்த கதை சுருக்கத்தை நம்ம தெளிவா பார்த்துடலாம். இதுல 7 பகுதிகள் பிரிக்கப்பட்டிருக்கு. 41ஆம் அதிகாரம் 1 இருந்து 14 வரைக்கும் பாத்தீங்கன்னா, பார்வோனுடைய கனவு யோசேப்பு பார்வோனிடம் கொண்டு வரப்படுது. ஒரு குறிப்பிட்ட டைம் வருது, ஆண்டவர் நம்முடைய சிறை இருப்பினுடைய முடிவின் காலத்தை வைத்திருக்கிறார். இந்த கனவு வந்தது நிமித்தமா தான் யோசேப்பு சிறையிலிருந்து வெளியே வந்துட்டான்னு கிடையாது. அந்த டைம் முடிஞ்சிருச்சு. யோசேப்புக்கு டவுன் ஹில், வாழ்க்கையில கீழே நோக்கி போய் கொண்டிருக்கிறதான பாதை யோசேப்புக்கு முடிஞ்சு விட்டது. அடுத்தது என்ன ஆகும்? மேலே நோக்கி கர்த்தர் லிஃப்ட் பண்ணக்கூடியதான ஒரு டைம் வருகிறது. நம்ம எல்லா வாழ்க்கையில அப்படிதான். சம்டைம்ஸ் தோணும் நமக்கு, அப்படியே கீழே போயிட்டு இருக்கோமே அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, மேல உயர்வதற்கு கர்த்தர் அடுத்தது என்ன பண்றாரு? எவ்வளவு கீழே போறோமோ அவ்வளவு எவ்வளோ மேல நம்மை உயர்த்துகிறவரா இருக்கிறார். அதே மாதிரிதான் யோசேப்பு ராக் பாட்டம் ஹிட் பண்ணிட்டாரு. கீழே, அதாவது தன்னை சகோதரர்கள் தன்னை குடியில போட்டாங்க. குடியில இருந்து எடுத்து என்ன பண்ணாங்க? இஸ்மாயிலர் கிட்ட வித்துட்டாங்க. இஸ்மாயிலர் கிட்ட நிறைய பேர் கிட்ட விற்கப்பட்டு கடைசியில போர்திபா வீட்டுல விற்கப்பட்டான். அங்க ஒரு அவதூறான ஒரு பட்டத்தை சுமத்தி என்ன பண்ணாங்க? சிறைச்சாலையில போட்டாங்க. சோ இப்படியே சிறைச்சாலை போட்டுட்டாங்க. அவன் தான் யோசேப்பு எல்லாராலும் மறக்கப்பட்டவனா மாறிவிட்டான். யோசேப்பு இருந்தாங்க யாருக்குமே தெரியல. அவங்க வீட்டார் எல்லாருக்கும் செத்து போயிட்டான்ற ஒரு இம்ப்ரெஷன். இங்க என்ன பண்ணிட்டா? சிறைச்சாலை போட்டான். வேற வழியே கிடையாது. கர்த்தர் அந்த மனுஷனுக்கு ஒரு உதவி செஞ்சால் ஒழிய யோசேப்புடைய வாழ்க்கையில் ஒரு மாறுதல் ஏற்படாது. ஆனால் யோசேப்பு பொறுமையாக காத்துக் கொண்டிருந்தான். 2வது பகுதியில பார்க்கிறோம். அதே மாதிரி ராஜாவுக்கு கனவு வருகிறது. 2 கனவு வருகிறது. அந்த கனவுக்கு பதில் சொல்றதுக்கு, அர்த்தம் சொல்றதுக்கு யாருமே கிடையாது. எகிப்துல இருக்கிற நிறைய ஞானவான்கள் எல்லாம் கூப்பிட்டாங்க. இந்த 2 கனவுகள் என்னென்ன? முதல்ல 7 பசுக்கள், நல்ல ஆரோக்கியமான பசுக்கள் வருகிறது. அதுக்கப்புறம் பார்த்தா அடுத்தது 7 அவலட்சணமான, ரொம்ப மெலிந்ததான, அசிங்கமான ஒரு 7 பசுக்கள் வருகிறது. இந்த மெலிந்து போன பசுக்கள் நல்ல பசுக்களை விழுங்கி விடுகிறது. இது விழுங்கின பிறகு பாத்தீங்கன்னாக்கா அது அப்படியே இன்னும் அதே மாதிரி அவலட்சணமாக மெலிந்து போய் தான் இருக்குது. இது முதல் கனவு. அதே மாதிரி 7 அரிக்கட்டுகள், நல்ல செழிப்பான அரிக்கட்டுகள். அதே போல 7 ஆமா மெலிந்து போனதான அரிக்கட்டுகள். இதுவும் இந்த கனவு 2வது கனவு அதே மாதிரி தான் இருக்கு. இது அர்த்தம் கேட்கும் போது ராஜாவினுடைய அரண்மனையில் இருக்கக்கூடிய ஞானவான்கள் ஒவ்வொரு விதமான அர்த்தம் சொல்றாங்க. ஒருத்தர் என்ன சொன்னாரா? ராஜாவே, உங்களுக்கு 7 பெண் பிள்ளைகள் பிறக்க போகுது, அதுக்கப்புறமா 7 பிள்ளைகளும் செத்து போயிட போகுது அப்படின்ற மாதிரி ஒவ்வொருத்தர் விதவிதமான அர்த்தம் சொன்னாங்க. ராஜாக்கு எதுவுமே சாட்டிஸ்ஃபைட் ஆகல. அப்புறமா யோசேப்பு, அப்பதான் இந்த பானபாத்திரனுக்கு ஞாபகம் வந்தது. என்னுடைய கனவுக்கு ஒருத்தர் ஜெயில அர்த்தம் சொன்னான், அவனை கூட்டிட்டு வரேன்னு சொல்லிட்டு கூட்டிட்டு யோசேப்புக்கு நல்ல ட்ரெஸ் எல்லாம் பண்ணி, சேவ் எல்லாம் பண்ணி, எகிப்திய உடைகள் எல்லாம் தரிக்க வச்சு ராஜா முன்னாடி கொண்டு நிறுத்துறாங்க. அப்போ கனவுக்கு அர்த்தம் சொல்லிட்டு அந்த கனவை சொல்றாரு. சொன்ன உடனே யோசேப்பு சொல்றாப்புல, அந்த டைம்ல யோசேப்பு சொல்ற வார்த்தை என்னன்னு பாத்தீங்கன்னா, கனவுக்கு நான் அர்த்தம் சொல்ல முடியாது, யார் அர்த்தம் சொல்லுவா? கனவுகளை விளக்கக்கூடியதான அர்த்தம் சொல்றவர் ஆண்டவர் தான்
அப்படின்னு சொல்லிட்டு இந்த கனவுக்கான அர்த்தத்தை அவர் சொல்லுகிறார். இரண்டாவது பகுதி என்னன்னு பாத்தீங்கன்னா, கனவுக்கான அர்த்தத்தை சொல்லுகிறது மாத்திரமல்ல, 41ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்துல இருந்து 38ஆம் வசனம் வரை கனவுக்கான அர்த்தம் சொல்லுகிறது மாத்திரமல்ல, இந்த பிரச்சனைக்கான தீர்வையும் சொல்லுகிறார். இந்த 7 செழிப்பான பசுக்கள் 7 வருஷத்தை குறிக்கிறது, நல்ல ஆரோக்கியமான செழிப்பான வருஷத்தை குறிக்கிறது. அடுத்த 7 அவலட்சணமான பசுக்கள் வந்து அடுத்த 7 வறுமையை குறிக்கிறது, பஞ்சத்தை குறிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு தெளிவா சொல்லிடுறாரு. யோசேப்புக்கு என்ன பண்ணிருக்கலாம், கனவுக்கான அர்த்தத்தை சொல்லிட்டு மாத்திரம் போயிருக்கலாம். ஆனா அதோட நிறுத்தி விடவில்லை. இதுதான் பிரச்சனை. ஆனா ஒரு தேவ மனுஷனுக்கான ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி என்னன்னா, பிரச்சனைக்கான தீர்வை கொண்டு வரக்கூடிய எபிலிட்டியை கர்த்தர் என்ன பண்ணியிருக்கார், நமக்கு கொடுத்திருக்கிறார். இந்த உலகத்துல நம்ம சுத்திலும் பார்க்கும்போது பிரச்சனைகள் தான் இருந்துட்டு இருக்கு. நமக்கு நீங்களாம் பார்க்கும்போது பிரச்சனைகள் இருக்கு. ஆனா கர்த்தர் உங்களையும் என்னையும் அந்த பிரச்சனைகளுக்கு தீர்வை கொண்டு வரக்கூடியதான கருவிகளாக இந்த உலகத்துல வைத்திருக்கிறார். அடுத்து என்ன நடக்குதுன்னு பார்த்தாக்கா, 3வது பகுதியில அந்த கனவின் தீர்வை சொன்னது நிமித்தமாக, அதுக்கான ஒரு சொல்யூஷனை சொன்னது நிமித்தமாக பார்வோன் என்ன பண்றாரு, யோசேப்ப அதிபதியாக மாற்றுகிறார். பார்வோனுக்கு அடுத்த ஒரு லெவல், பார்வோனை காட்டில பவர் அதிகமா இருக்கக்கூடியதான ஒரு பொசிஷனை ஆண்டவர் யோசேப்புக்கு கொடுக்கிறார். ஓகே, அதுக்கப்புறமா பஞ்சம் கொடுமையா மாறுது. கானான் தேசத்திலுமே அந்த பஞ்சம் வந்துருது. அப்ப என்ன பண்றாங்க, யாக்கோபு தன்னுடைய பிள்ளைகளை எகிப்துக்கு அனுப்புறாங்க. யாக்கோபுக்கு கேள்விப்படுறாரு, எகிப்துல நிறைய தானியங்கள் இருக்கிறது. சோ நம்முடைய சகோதரர் அனுப்பி நீங்க போய் நம்ம குடும்பத்துக்கு தானியங்களை வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு அனுப்புறாரு. இப்போ அவங்க சகோதரர்லாம் எகிப்துக்கு வராங்க, யோசேப்ப பாக்குறாங்க. ஆனா யோசேப்ப கண்டுபிடிக்க முடியல. ஏன்னா யோசேப் எப்படி இருந்தாரு, ராஜ வஸ்திரம் தரித்தவர். அவர் எகிப்து உடைகளை அணிந்து எத்தனை வருஷம், ஏறக்குறைய 17 வயசுல வித்து போட்டாங்க. இப்ப அவருக்கு என்ன ஆகுது, 30 வருஷம், ஏறக்குறைய 20 வருஷம் தாண்டி போச்சு. சோ அவரை பார்த்து என்ன பண்ண முடியல, அடையாளம் கண்டுகொள்ள முடியவில்லை. எல்லாம் என்ன பண்றாங்க, காலில் விழுந்து பணிந்து கொள்ள. ராஜானா என்ன பண்ணணும், விழுந்து பணிந்து கொள்ள வேண்டும். சோ பண்றாங்க. யோசேப்பு எல்லாம் பார்த்துட்டு கண்டுபிடிச்சிட்டாரு, இதான் என்னுடைய சகோதரர். ஆனா வெளியில காண்பித்துக் கொள்ளல, என்னுடைய சகோதரர் சொல்லி. அடுத்த பகுதி 4வது பகுதியில் என்ன நடக்குதுன்னா, 5வது பகுதியில் என்ன நடக்குதுன்னா, பெஞ்சமினை மட்டும் விட்டுட்டு வந்துட்டாங்க இல்லையா, தன்னுடைய கடைசி சகோதரனாகிய பெஞ்சமினை மட்டும் விட்டுட்டு வந்துட்டாங்க. ஏன்னா யாக்கோபு பெஞ்சமினை அனுப்பல. ஏற்கனவே யோசேப்பு அனுப்புறது நிமித்தமா யோசேப்பு காணாம போயிட்டான். என் கடைசி பிள்ளைய நான் இப்போ அனுப்ப மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பெஞ்சமினை வச்சுக்கிட்டாரு. சோ யோசேப்பு என்ன கேட்கிறாரு, நீங்க எல்லாம் உளவாளிகள், நீங்க எல்லாம் இந்த தேசத்தை உளவு பார்க்க வந்திருக்கீங்க. இது உண்மைன்னா நீங்க போய் கடைசி தம்பி என்ன பண்ணுங்க, கூட்டிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி விடுறாரு. சிமியோனை மட்டும் இங்க பிடிச்சு வச்சுக்கிறாரு. சோ இவங்க எல்லாம் தகப்பன் கிட்ட போறாங்க, போய் பேசுறாங்க, கேக்குறாங்க. இந்த மாதிரி பெஞ்சமினை அனுப்ப சொல்லி கேட்கிறாரு அப்படின்றாங்க. தகப்பன் என்ன பண்றாரு, யாக்கோபு அனுப்ப மாட்டேன்னு சொல்றாரு. இவனை அனுப்பி இவனே நான் பறி கொடுக்கறதுக்கா, உங்களை நம்பி நான் அந்த பையனை அனுப்ப மாட்டேன் அப்படின்னு சொல்றாரு. அப்போ வந்து ரூபன் முதல் பிள்ளை வந்து சொல்றாரு, என்ன சொல்றாரு, நான் கேரண்டி கொடுக்கிறேன், இந்த பிள்ளைய நான் திரும்ப கூட்டு வரலன்னா ஏன் 2 பிள்ளைங்களை என்ன பண்ணுங்க, நீங்க பலியை எடுத்துக்கோங்க அப்படின்றாரு. அப்போ யாக்கோபு என்ன சொல்றாரு, இது சரிப்பட்டு வராது. நீ உன் ஜீவனை பணைய வைக்கிறதுக்கு பதிலா உன்னுடைய பிள்ளைகளுடைய ஜீவனை பணைய வைக்கிற. அதனால இது வந்து சிரேஷ்ட புத்திர பாகத்தினுடைய முக்கியமான ரெஸ்பான்சிபிலிட்டி என்னது, தன்னுடைய வீட்டாரை மீட்பதற்கு தன்னுடைய ஜீவனையும் பணைய வைக்கக்கூடியதான ஒரு எபிலிட்டி இருக்கணும் சிரேஷ்ட புத்திரன். சோ ஆண்டவர் அதாவது யாக்கோபு மறுத்து விட்டார். சரி, கொஞ்ச நாள் போகுது, ஆகாரம் தீர்ந்து போச்சு. எகிப்துல இருந்து கொண்டு வந்த ஆகாரம் தீர்ந்து போச்சு, மறுபடியும் சாப்பாடு வேணும். அப்போ யூதா வந்து சொல்றாப்புல, நான் என்னுடைய ஜீவனை பணைய வைக்கிறேன், இந்த பிள்ளையை கூட்டு வரலன்னா எனக்கு நீ என்ன செய்யணுமோ அதை செய்ய, அந்த தண்டனை எனக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இந்த விஷயம் யாக்கோபுக்கு ஒரு நல்ல ஒரு விஷயமாக தெரியப்படுகிறது. சரி, அனுப்பி விடுறாரு பெஞ்சமின். பெஞ்சமின் அங்க வந்த உடனே எல்லாருக்கும் சாப்பாடு விருந்து வைக்கிறாங்க. விருந்து வச்சுட்டு எல்லாரும் சாப்பிடுறாங்க. எல்லாரும் வரிசை பண்ணி உட்கார வைக்கிறாரு.
எல்லாரும் வருஷப்படி உட்கார இருக்கிறாங்க. எல்லாருக்கும் உணவு கரெக்டா கொடுக்கப்பட்டிருக்கிறது. பெஞ்சமினுக்கு மட்டும் 5 மடங்கு உணவு ஜாஸ்தி. அதுவும் யோசேப்பனுடைய அந்த உணவிலிருந்து அவங்களுக்கு எல்லாம் பகிர்ந்து கொடுக்கப்படுகிறது. இவங்க எல்லாருக்கும் ஆச்சரியமா இருக்கிறது. ஓகே, சாப்பிட்டு முடிச்சிட்டு இவங்க எல்லாரையும் அனுப்பினப்போ பெஞ்சமினுடைய பையில மட்டும் என்ன இருக்கு? யோசேப்பனுடைய வெள்ளி பாத்திரம், அவன் பானம் பண்ணுகிறதான அந்த வெள்ளி பாத்திரத்தை பையில போட்டுட்டு அனுப்பிட்டாங்க. யோசேப்பு என்ன பண்றாரு? பின்னாடி ஆள் அனுப்புறாரு இவங்களை போக வச்சுட்டு. நீங்க என்ன பண்ணிட்டீங்க? திருடிட்டீங்க, ராஜாவுடைய பாத்திரத்தை திருடிட்டீங்கன்னு சொல்லிட்டு ஆள் அனுப்புறாரு. அவங்க ஒவ்வொரு பையன் திறந்து பாக்குறாங்க. கடைசியில பார்த்தா யாருடைய பையில அந்த பாத்திரம் இருக்கிறது? பெஞ்சமினுடைய பையில அந்த வெள்ளி பாத்திரம் இருக்கிறது. சோ மறுபடியும் எல்லாரும் மழுந்துகிட்டே அரண்மனைக்குள்ள வராங்க. இவங்களுக்குள்ள பேசிக்கொள்றாங்க, ஆண்டவர் நம்மள சோதிக்கிறாரு, நம்ம யோசேப்பை விற்று போட்டது நிமித்தமா தான் இந்த மாதிரி சோதனை நமக்கு வருகிறதுன்னு சொல்லிட்டு இவங்களுக்குள்ள பேசிக்கொள்றாங்க எபிரேய பாஷையில. ஆனா யோசேப்புக்கு என்ன தெரியுது? இவங்க பேசுறதெல்லாம் தெரியுது. யோசேப்பு இவங்களோட கூட பேசுறது என்ன? டிரான்ஸ்லேட்டர் மூலமா தான் பேசுறாரு. ஒரு மொழிபெயர்ப்பு எகிப்து பாஷையில பேசி அவர் வந்து மொழிபெயர்க்கிறாரு உங்களுக்கு. சோ அப்படிதான் இந்த கான்வர்சேஷன் போயிட்டு இருக்கு. கடைசியில பார்த்தாக்கா எல்லாருமே வந்து யோசேப்பு கிட்ட முறையிடுறாங்க. இதோட முடியுது இந்த தோரா பகுதி. ஓகே, இதுதான் நடக்கக்கூடியதான சம்பவம். நம்ம இந்த தோரா பகுதியினுடைய தலைப்பு பார்க்கும்போது விக்கெட்ஸ் என்று சொல்லி பார்க்கும்போது இறுதியிலே என்று சொல்லி அர்த்தம் வருகிறது. இந்த தோரா பகுதியில கர்த்தர் வைக்கிறதான முக்கியமான காரியங்கள் என்ன? உலகத்தினுடைய இறுதி நாட்களிலே நடக்க போகிற முக்கியமான காரியங்களுடைய வரைபொருளை, நிழலாட்டத்தை இந்த தோரா பகுதியில இந்த நடக்கக்கூடிய சம்பவத்துல ஆண்டவர் யெஷுவா நமக்கு வைத்திருக்கிறார். எப்படின்னு பார்ப்போம். போன வாரமே பார்த்தோம், யோசேப்பு வந்து யாருக்கு மாதிரியா இருக்கிறார்? யெஷுவாவுக்கு நிழலாட்டமா இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். There are lot of similarities between யோசேப் and யெஷுவா. யோசேப்புக்கும் யெஷுவாவுக்கும் நிறைய சிமிலாரிட்டிஸ் இருக்கு. இன்றைக்கும் யூதர்கள் வந்து மெஸ்ஸியாவை 2 வகையாக அழைப்பார்கள். மெஸ்ஸியா பென் தாவீத், தாவீதின் குமாரனாகிய மெஸ்ஸியா என்று சொல்லி அழைப்பார்கள். மெஸ்ஸியா பென் யோசேப் என்று சொல்லி அழைப்பார்கள். யோசேப்பின் குமாரனாகிய மெஸ்ஸியா என்று சொல்லி அழைப்பார்கள். 2 விஷயமும் 2 விதமான யெஷுவாவினுடைய வருகையை பிரதிபலிக்கிறது. முதல் முறை அவர் வரும்போது எப்படி வந்தார்? யெஷுவா மெஸ்ஸியா பென் யோசேப்பா தான் வந்தார். யோசேப்னா சஃபரிங் சர்வன்ட், ஒரு துன்புறுத்தலை அனுபவித்து பாடுகளை அனுபவிக்கக்கூடியதான ஒரு மெஸ்ஸியாவாக வந்தார். 2வது முறை அவர் வரும்போது மெஸ்ஸியா பென் தாவீத வரப்போறாங்க, ராஜாவாக வரப்போகிறார் என்கிற காரியத்துல வேதத்துல நமக்கு கற்றுக் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஓகே, இந்த யோசேப் என்றதான வார்த்தை, இந்த வார்த்தை யசூப் என்கிறதான எபிரேய வார்த்தையிலிருந்து பிறக்கிறது. யோசேப்பினுடைய வார்த்தை யசூப் என்கிறதான எபிரேய வார்த்தையிலிருந்து பிறக்கிறது. யசூப் என்ற வார்த்தைக்கு ஒரு முக்கியமான 7 பண்டிகைகள், ஒரு முக்கியமான பண்டிகை இதே பேர்ல அழைக்கப்படும். என்னன்னு பாத்தீங்கன்னா ஹாக் யாசூப். ஹாக் யாசூப் என்று சொல்லி சொல்லும் போது இன் கேதரிங் என்று சொல்லி அர்த்தம், சேர்ப்பின் பண்டிகை என்று சொல்லி அர்த்தம். ஃபீஸ்ட் ஆஃப் இன் கேதரிங். ஃபீஸ்ட் ஆஃப் இன் கேதரிங் என்னன்னு நமக்கு தெரியும்ல. எது ஃபீஸ்ட் ஆஃப் இன் கேதரிங்? சேர்ப்பின் பண்டிகை, கூடார பண்டிகை. நம்ம சமீபத்துல கொண்டாடினோம் இல்லையா, கூடார பண்டிகை, இந்த சேர்ப்பின் பண்டிகை. அப்போ யாசூப் என்று சொல்லி சொல்லும் போது ஒன்று சேர்க்க என்றதான அர்த்தத்தை தெரிவிக்கிறது. நல்லா கவனிக்கிறது. தோரா பகுதியினுடைய தலைப்பு என்னது? மிக்கேட்ஸ், இறுதியில. அப்போ கர்த்தர் இறுதியில கர்த்தர் என்ன செய்ய போகிறார்னா எல்லாரையும் ஒன்று சேர்க்க போகிறார். சோ இங்க யோசேப்பை விற்று போட்டாங்க, இவங்க பஞ்சம் வந்தது. கடைசியில இங்க இந்த சம்பவத்துல என்ன நடக்குதுன்னா எல்லாரும் கர்த்தர் என்ன பண்றாரு? ஒன்று சேர்க்கிறார். உலகத்தினுடைய கடைசியில இறுதியில கர்த்தர் என்ன பண்ண போறாருன்னா பைபிள் சொல்லப்பட்டிருக்கு, இரு திறத்தாரையும் ஒன்றாக்கி என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த இரு திறத்தார் யாருன்னு பாத்தீங்கன்னாக்கா யூதாவையும் இஸ்ரவேலையும் கர்த்தர் என்ன பண்றாரு? ஒன்றாக இணைக்கிறார்.
இஸ்ரேல் என்று சொல்லப்படுகிறது காணாமல் போனதான இஸ்ரேல். 10 கோத்திரங்கள் காணாமல் போகிவிட்டது. அசீரியாவினால் பிடிபட்டு அவங்க அடிமைத்தனத்துக்குள்ள போனாங்க. ஆனா திரும்ப வரவே இல்லை. இவங்க கடல் மணலை போல எல்லாரோடையும் பரவி விட்டார்கள். ஆனா இவங்க இன்னும் திரும்ப வரவே இல்லை. ஆனா பிபிலிக்கல் ப்ராஃபஸி சொல்லுது மெசியா வந்து இவங்க 2 தரத்தாரையும் ஒன்றாக்குவார் என்றதான தீர்க்க தரிசனம் சொல்லப்படுகிறது. அந்த தீர்க்க தரிசனத்தினுடைய முடிவு எப்படி நடக்க போகிறது என்பதை இந்த பாஷாத் மூலமாக, இந்த தோரா பகுதி மூலமாக, நிறைய காரியங்கள் மூலமாக கர்த்தர் நமக்கு என்ன பண்றாரு, அடையாளம் காட்டுகிறார். யோசேப்புக்கு இன்னொரு பேரும் கொடுக்கப்படுகிறது. என்னன்னு பாத்தீங்கன்னா, அதுக்கு முன்னாடி ஜனங்க ஒரு பேர் வைக்கிறாங்க, ஹாபெரெக் அப்படின்னு பேர் வைக்கிறாங்க. ஹாபெரெக்னாக்கா ஜனங்கள் எல்லாம் அவருக்கு, ஹாபெரெக் என்ற வார்த்தைக்கான அர்த்தம் என்னன்னா டு நீல் டவுன். எல்லாரும் யோசேப்பை வணங்க வேண்டும் என்று சொல்லி கட்டளை பிறப்பிக்கப்படுகிறது ராஜாவால, பார்வோனால. அப்ப எல்லாரும் யோசேப்புக்கு வணக்கம் செலுத்துகிறார். ஜனங்கள் எல்லாம் யோசேப்புக்கு இன்னொரு பட்டம் சுட்டுகிறார்கள், ஹாபெரெக் என்று சொல்லி. இதுக்கான அர்த்தம் என்னன்னா kneel down. வேதம் சொல்லுகிறது யெஷுவாவை குறித்து என்ன சொல்லுகிறதுன்னா, பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல வாசிங்க. பிலிப்பியர் 2:10. இயேசுவின் நாமத்தில் வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோருடைய முழங்கால் யாவும் முடங்கும்படிக்கு யெஷுவாவுடைய நாமத்தினாலே வானோர் பூதலத்தோர் எல்லாமே, இந்த வானோர்னா யாரு, ஏஞ்சல்ஸ், அப்புறம் பூமியில இருக்கக்கூடிய எல்லாருமே முழங்கால் யாவும் முடங்கக்கூடியதான நாமத்தை யெஷுவாவுக்கு கொடுத்திருக்கிறார். அதே நாமத்தினுடைய பிரதிபலிப்பு தான் இங்க யோசேப்புடைய நாமம் இங்க இந்த தோரா பகுதியில சொல்லப்பட்டிருக்குது. யோசேப்பு முன்னாடி எல்லாரும் முழங்கால் படியிட வேண்டும் என்கிறதான கட்டளை இங்க தெளிவாகிறது. யாரை பிரதிபலிக்குதுன்னா யெஷுவாவை பிரதிபலிக்கிறது. ஓகே, அப்புறம் பார்வோன் ஒரு பேர் வைக்கிறார். என்ன பேர் வைக்கிறார்னா சாப்நாத் பனேயா என்று சொல்லி பேர் வைக்கிறார். இது வந்து எபிரேய மொழி கிடையாது, இந்த வார்த்தை எபிரேய மொழி கிடையாது. இதனுடைய அர்த்தம் என்னன்னா ரகசியங்களை வெளிப்படுத்துபவர், ரகசியங்களை வெளிப்படுத்துபவர். இன்றைக்கு யெஷுவாவும் கூட என்ன பண்றார், நமக்கு நடக்க போகிறதான காரியங்களை, பின் வரக்கூடியதான காரியங்களை, ரகசியங்களை நமக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். வெளிப்படுத்தல் என்றுதான் ஒரு புத்தகம் இருக்கு இல்லையா, அந்த புத்தகத்தை வாசிக்கும் போது அது என்ன சொல்றோம், அதனுடைய டைட்டில் என்ன போட்டிருக்குன்னா யோவானுக்கு வெளிப்படுத்தல் விசேஷம். ஆனா யாருடைய வெளிப்படுத்தல், யெஷுவாவுடைய வெளிப்படுத்தல். யெஷுவா என்ன பண்றாரு, நம்ம எல்லாருக்கும் கடைசி காலத்துல என்னென்ன நடக்க போகிறது என்ற காரியங்களை வெளிப்படுத்துற விசேஷத்துல நமக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். இந்த காரியத்தையும் நம்ம இந்த தோரா பகுதியில யோசேப்பின் மூலமாக நாம் தெரிந்து கொள்ள முடிகிறது. ஓகே, இன்னொரு காரியம், யோசேப்புக்கு 2 பிள்ளைகள் பிறக்கிறார்கள் இல்லையா. எகிப்துல 2 பிள்ளைகள் பிறக்கிறார். முதல்ல வந்து மனாசே என்று சொல்லி ஒரு பிள்ளை பிறக்கிறார். இரண்டாவது எப்ராயிம் என்று சொல்லி இன்னொரு பிள்ளை பிறக்கிறார். இந்த 2 பிள்ளைக்கும் பேர் வைக்கும் பொழுது யோசேப்பு எப்படி பேர் வைக்கிறார்னா அங்க இருக்கக்கூடிய சூழ்நிலையை சம்பந்தப்படுத்தி பேர் வைக்கிறார். மனாசே என்ற பெயருக்கான அர்த்தம் என்னன்னா மறக்கப்பட்டவன் என்று சொல்லி அர்த்தம். மறக்கப்பட்டவன். ஏன் மறக்கப்பட்டவன்? யோசேப்பு பாத்தீங்கன்னா தன்னுடைய சகோதரர்களால் என்ன பண்ணப்பட்டார், மறக்கப்பட்டார். தன்னுடைய சகோதரர்களால கைவிடப்பட்டார். இரண்டாவது காரியம், யாரால மறக்கப்பட்டார்னா தன்னுடைய தகப்பனாலையும் மறக்கப்பட்டார் என்றதான ஒரு உணர்வு அவருக்குள்ள இருக்கிறது. யோசேப்பு விற்கப்பட்ட பிறகு இங்க என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு யோசேப்புக்கு தெரியாது இல்லையா. யோசேப்பை வித்துட்ட பிறகு யூதா வந்து என்ன பண்றாரு, அவருடைய வஸ்திரத்தை காமிச்சு உங்க பிள்ளை இறந்துட்டாரு அப்படின்னு சொல்றாரு. ஆனா யோசேப்பு இங்க விற்கப்பட்ட பிறகு இந்த ஜெயில இருக்கும் போது யோசேப்புடைய மைண்ட்ல என்ன இருக்கு, சகோதரன் தான் என்ன மறந்துட்டாங்க, ஆனா என்னுடைய அப்பா கூட என்ன பண்ணிட்டாரு, என்ன
மறந்துட்டாரே அப்படின்ற ஒரு எண்ணம் கண்டிப்பா இருந்திருக்கும் இல்லையா? சோ யோசேப்புடைய உள்ளத்துல நாம் எல்லாராலும் மறக்கப்பட்டேன் என்கிறதான ஒரு உணர்வு அவருக்குள்ளே இருந்திருந்தது. அது மாத்திரமல்ல, அவனை கடைசியில் என்ன பண்ணிட்டாங்க, சிறைச்சாலைக்குள்ள போட்டுட்டாங்க. போட்டுட்டு இப்படிப்பட்ட ஒரு மனுஷனை சிறைச்சாலையில போட்டுன்றது என்ன ஆயிடுச்சு, எல்லாரும் மறந்துட்டாங்க. போத்திபா அல்ல அந்த சிறைச்சாலைக்குள்ள போடப்பட்ட யோசேப்புடைய இது முடிஞ்சு போச்சு. அந்த சிறைச்சாலைக்குள்ளேயே வாழ்ந்து கொண்டு இருக்கிறார் யோசேப்பு. சோ நான் இங்க இருக்கிறேன், மறக்கப்பட்டுட்டேன், என்ன வெளியில எடுக்கிறதுக்கு கூட என்ன யார் இல்ல, வெளியில ஆள் கிடையாது, நான் இங்கேயே மறக்கப்பட்டு விட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சிறைச்சாலையில ஒருத்தர் கிட்ட சொல்றாரு, நீயாவது ஞாபகம் வச்சு என்ன பண்ணு, ராஜா கிட்ட சொல்லுன்னு சொன்னா அவர் என்ன பண்ணிட்டாரு, மறந்து போய்விட்டார். இன்றைக்கு அநேகரால மறக்கப்பட்டதான ஒரு வாழ்க்கை யோசேப்புக்குள்ள இருந்தது. அதனால்தான் தன்னுடைய முதல் பிள்ளை பிறந்தப்போ இந்த காரியங்கள் எல்லாத்தையும் நினைவு வைத்து நான் எல்லாராலும் என்ன பண்ணப்பட்டேன், மறக்கப்பட்டேன் என்கிறதான அந்த ஒரு காரியத்தை மனாசேக்கு பெயர் வைக்கிறார். அடுத்ததாக எப்ராயிமுக்கு பெயர் வைக்கிறார். என்ன பண்றார், என்ன பெயர் வைக்கிறார், நான் மறக்கப்பட்டேன். அதோட முடிவு கிடையாது. கர்த்தர் என்ன பண்ணாரு, என்னை ரெட்டிப்பாக ஆசீர்வதித்தார். எப்ராயிம் என்று சொல்லும் போது டபுள் போர்ஷன் ஆஃப் பிளெஸிங்ஸ், ரெட்டிப்பான ஆசீர்வாதம். இன்றைக்கு ஒருவேளை நாம் அநேக பேரால மறக்கப்படலாம், அநேக பேரால கைவிடப்படலாம், அநேக பேரால் என்ன பண்ணலாம், ஒதுக்கப்படலாம், தனிமைப்படுத்தப்பட்டிருக்கலாம். நம்ம யாரெல்லாம் என்ன பண்றது, யாரெல்லாம் நம்ம விரும்பினோமோ அவங்க எல்லாம் நம்மை ஒதுக்கி கைவிட்டு இருக்கலாம். ஆனா கர்த்தர் அதுக்கான அடுத்த பகுதியான காரியத்தை என்ன ரிலீஸ் பண்றாரு பாத்தீங்கன்னா, எப்ராயிமாக கர்த்தர் நம்மை மாற்றுகிறார். ரெட்டிப்பான ஆசீர்வாதத்தை கர்த்தர் நமக்கு கொடுக்கிறார். இந்த ரெட்டிப்பான ஆசீர்வாதம் எப்படி பாத்தீங்கன்னா, தன்னை மறந்த சகோதரர்களை தன்னை என்ன பண்றாங்க, தேடி வரக்கூடியதான சூழ்நிலை ஏற்படுகிறது. அடுத்தது பாத்தீங்கன்னா, தன்னுடைய தகப்பனும் தன்னுடைய குடும்பத்தாரும் கூட தன் தகப்பனையும் தன் குடும்பத்தையும் பாதுகாக்கக்கூடியதான ஒரு தருணம் என்ன பண்ணுது, யோசேப்புக்கு கிடைக்கிறது. அது மாத்திரமல்ல, முழு எகிப்தும் தனக்கு முன்னாடி முழங்கால் படியிடக்கூடியதான ஒரு பெரிய ஒரு உயர்வை கர்த்தர் என்ன பண்றாரு, யோசேப்புக்கு கொடுத்திருக்கிறார். இன்னொரு ஆசீர்வாதம் என்னன்னு பாத்தீங்கன்னா, முழு உலகத்துக்கும் உணவளிக்க கூடியதான ஒரு பெரிய ஒரு பாக்கியத்தை யோசேப்புக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிறார். சோ இந்த ரெண்டு பிள்ளைகளுடைய பேர் நிமித்தமாக யோசேப்பருடைய வாழ்க்கையில் இருந்ததான ரெண்டு முக்கியமான ஸ்டேஜஸ் இங்க நம்ம என்ன பண்றோம், பார்க்கிறோம். இங்க யோசேப்பு இவ்வளவு கஷ்டத்தை தாண்டியும் இவ்வளவு பிரச்சனைகளை தாண்டியும் இந்த பிரச்சனைகள் எல்லாம் யோசேப்பை டிஸ்ட்ராய் பண்ணல, யோசேப்பை நிர்மூலமாக்கல. rather it strengthened யோசேப். வர பிரச்சனைகளை யோசேப் என்னாச்சு, இன்னும் பலப்படுத்துச்சு, இன்னும் உறுதியாக மாற செய்துச்சு, இன்னும் ஒரு ரிஃபைன்ட் பர்சனா மாறுச்சு. நிறைய பேர் பாத்தீங்கன்னா இந்த உலகத்துல இருக்கிற பிரச்சனைகளை பார்த்துட்டு they become so wild and cruel people எல்லாம் பார்த்துட்டு அவங்க என்ன பண்ணிடுவாங்க, குரூவலாக மாறி தந்திரங்களாம் கற்றுக்கொண்டு மற்றவங்களை எப்படி ஏமாத்துறது, மற்றவங்களை எப்படி தந்திரமா இது பண்ணி உலகத்துல வாழக்கூடியதுன்னு சொல்லி. ஆனா இந்த எல்லா பிரச்சனைகளையும் பார்த்து யோசேப் எப்படியா மாறினா, இன்னும் சுத்த பொண்ணாங்க, இன்னும் நல்ல ஒரு ரிஃபைன்ட் பர்சனாக, இன்னும் ஒரு ஜென்யூன் பர்சனாக, இன்னும் நல்ல அன்புடைய ஒரு பர்சனாக மாறக்கூடிய ஒரு இயல்பை யோசேப்புக்குள்ள பார்க்க. யோசேப்பு நினைத்திருந்தால், யோசேப்புக்கு பவர் இருந்துருச்சு, கையில அதிகாரம் வந்துருச்சு, நினைச்சிருந்தா என்ன பண்ணிருக்கலாம், ஆட்களை அனுப்பி தன்னுடைய வீட்டு அப்பா எங்கன்னு சொல்லிட்டு தேடி கண்டுபிடிச்சு, நான் யோசேப்பு இங்கதான் இருக்கிறேன், என் சகோதரர்லாம் என்ன பண்ணிட்டாங்க, என்ன இந்த மாதிரி பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு இன்ஃபர்மேஷனை தன்னுடைய தகப்பனுக்கு கன்வே பண்ணிருக்கலாமா, பண்ணிருக்க கூடாதா? கண்டிப்பா பண்ணிருக்கலாம். யோசேப்புக்கு எல்லா பவரும் இருந்தது, எல்லா அத்தாரிட்டியும் இருந்தது. ஆனால் யோசேப்பு அதை செய்யவில்லை. ஏன்? அதை செய்திருந்தாரே ஆனால் தகப்பனுக்கு தன்னுடைய எல்லா பிள்ளைகள் மேல என்ன வந்திருக்கும், வெறுப்பு வந்திருக்கும், கசப்பு வந்திருக்கும். இது நிமித்தமாக எல்லா பிள்ளைகளுக்கும் கெட்ட பேர் வந்திருக்கும். அதனால யோசேப்பு என்ன பண்றாரு, பரவாயில்ல, நான் இதை பொறுமையாக சகித்துக் கொள்கிறேன், எங்க சகோதரர்களா எனக்கு தீங்கு செஞ்சாங்க, நான் அதே தீங்கு அவங்களுக்கு
செய்ய மாட்டேன் என்று சொல்லக்கூடியதான ஒரு நல்ல ஒரு உள்ளம், நல்ல ஒரு அன்பு நிறைந்ததான ஒரு உள்ளத்தை கர்த்தர் யோசேப்புக்கு வைத்திருந்தார். இன்னொரு விஷயத்துல பார்க்கும்போது தன்னை கொல்ல நினைத்த சகோதரர்களுக்கும் நன்மை செய்யக்கூடியதான கபடற்ற அன்பு யோசேப்புக்கு இருந்தது. நம்ம கொல்ல நினைச்சவங்களுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்? நம்ம மனசுல மறக்கவே மாட்டோம். என்ன பண்ண என்ன கொல்ல வந்தான்ற ஒரு காரியம் நம்ம மைண்டுக்குள்ள இருந்துட்டே இருக்கும். கொல்ல நினைச்சுட்டு அவன் குடியில தள்ளுறாங்க. அப்புறமா வேண்டாம் வேண்டாம் செத்து போனா நமக்கு என்ன பலன்னு சொல்லிட்டு இவனை வித்துட்டாக்கா காசாவது கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வித்து போட்டுறாங்க. ஆனா தன்னை கொல்ல நினைத்த சகோதரர்களுக்கும் நன்மை செய்யக்கூடியதான இருதயத்தை கர்த்தர் யோசேப்புக்கு கொடுத்திருந்தார். அப்படிப்பட்ட யோசேப்பினுடைய உள்ளம் இன்னும் அன்பு நிறைந்த உள்ளமாக மாறியது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அடுத்தது பாத்தீங்கன்னா கனவுகள். யோசேப்பினுடைய வாழ்க்கை பாத்தீங்கன்னா லாட் ஆஃப் ட்ரீம்ஸ், கனவுகளோடயே டிராவல் பண்றாரு. பிரச்சனை எங்க ஸ்டார்ட் ஆகுது? கனவுல தான் ஸ்டார்ட் ஆகுது. கானான் தேசத்துல சகோதரர்கிட்ட ஆண்டவர் 2 விதமான கனவை கொடுக்கிறாரு. அந்த கனவை சொல்லும் போது தன்னுடைய வீட்டுல சகோதரர்கிட்டயும் தன்னுடைய தகப்பன்கிட்ட சொல்லும் போது தான் பிரச்சனையே ஆரம்பிக்குது. கர்த்தர் ரிவீல் பண்ணதான் யோசேப்ப சொன்னாப்புல இன்னசென்ட்டா என்ன பண்ணிட்டாரு, இந்த மாதிரி கனவு வந்துச்சுன்னு சொன்னாரு. இந்த மூலமாக எல்லாருக்குள்ளேயும் வெறுப்பு, பகை, ஜெலசி, பொறாமை. இன்னைக்கு உலகத்துல நிறைய பிரச்சனைகளுக்கான ரீசன் என்னன்னு பாத்தீங்கன்னா பொறாமை தான். இந்த பொறாமை நிமித்தமாக என்ன பண்ணாங்க, யோசேப்பருடைய வாழ்க்கையை முற்றிலுமாக கவிழ்த்து போட வேண்டும் என்று சொல்லி நினைத்தார்கள். ஆனா யோசேப்பு கர்த்தரை உறுதியாக பிடித்துக் கொண்டது நிமித்தமாக நீங்கள் தீமை என்று நினைத்து செய்தீர்கள், ஆனால் அதை கர்த்தர் என்ன பண்ணாரு, நன்மையாக மாற்றினார் என்று சொல்லி யோசேப்பு ஆண்டவரை மகிமைப்படுத்தினார். ஓகே, இந்த பார்வோன் 2 விதமான கனவுகளை சொல்லுகிறார். முதல்ல கானானில கனவை பார்த்தோம். இப்ப பார்வோனுடைய கனவு 2 விதமான கனவு. பார்வோனுடைய இந்த 2 கனவை பார்க்கும்போது 2 கனவை பார்வோன் யோசேப்பு கிட்ட சொல்லும் போதும் இந்த 7 செழிப்பான பசுக்கள், 7 அவலட்சணமான பசுக்கள், 7 செழிப்பான கதிர்கள், 7 வாடினதான கதிர்கள், இந்த 2 காரியத்தை சொல்லும் போது யோசேப்புக்கு வேற ஒரு காரியம், தன்னுடைய வாழ்க்கையில நடந்ததான சம்பவங்கள் நினைவுக்கு வருகிறது. கர்த்தர் இந்த கனவுக்கும் யோசேப்புக்கும் உள்ள சம்பந்தத்தை என்ன பண்றார், அந்த கனவின் மூலமாக வெளிப்படுத்துகிறார். என்னன்னு பார்க்கும்போது 41ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்துல தான் சொல்லப்பட்டிருக்கு. 41:18 வாசிங்க. நேற்று வாசிச்ச தோரா பகுதி. அழகும் புஷ்டியுமான 7 பசுக்கள். இந்த இடத்துல அழகு என்று சொல்லப்பட்ட இடத்துல ஒரு எபிரேய வார்த்தை யூஸ் பண்ணப்பட்டிருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா யாப்பே என்றதான வார்த்தை யூஸ் பண்ணப்பட்டிருக்கு, அழகு என்று சொல்லி. 19ஆம் வசனத்துல, அதே அதிகாரம் 19ஆம் வசனத்துல இளைத்தது அப்படின்ற அந்த இடத்துல யூஸ் பண்ணப்பட்டிருக்க வார்த்தைன்னா ராக் என்றதான வார்த்தை யூஸ் பண்ணப்பட்டிருக்கு. இந்த 2 வார்த்தையை நம்ம கவனிச்சு பார்க்கணும். யாப்பே, ராக். இதே 2 வார்த்தை யோசேப்பினுடைய 2 தாயார்களுக்கு வேதத்துல பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. யாக்கோபு மனம் செய்ததான 2 பேர் யாராரு? ராகேல், லியா. எடுத்து வாசிங்க. ராகேலை குறிச்சு பைபிள் என்ன சொல்லுது? 29ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். லேயாளுடைய கண்கள் கூச்ச பார்வையாக, இந்த கூச்ச பார்வை என்ற இடத்துல ராக் என்றதான வார்த்தை, அவலட்சணம் என்ற இதே வார்த்தை அங்க பயன்படுத்தப்பட்டிருக்கு. ராகேல் குறிச்சு டிஸ்கிரிப்ஷன் சொல்லும் போது பார்வைக்கு அழகான, அந்த இடத்துல யாப்பே என்கிறதான வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கு. அப்போ இந்த பார்வோன் பார்க்கக்கூடிய இந்த கனவுல யூஸ் பண்ணப்படுகிறதான 2 காரியங்கள் யாப்பே, ராக், அழகான பசுக்கள், அவலட்சணமான பசுக்கள். இந்த 2 வார்த்தையும் தன்னுடைய 2 தாயார்கள்
லேயாளுக்கும் ராகேலுக்கும் இந்த வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கு. அப்ப இது என்ன சம்பந்தப்படுத்தப்படுகிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா, 7 செழிப்பான பசுக்கள், 7 அவலட்சணமான பசுக்கள். அப்ப 7 செழிப்பான பசுக்கள் யாருடைய பிள்ளைகள்னு சொல்லலாம்? ராகேலுடைய பிள்ளைகள்னு சொல்லலாம். 7 அவலட்சணமான பசுக்கள் யாருடைய பிள்ளைகள் சொல்லலாம்? லேயாளுடைய பிள்ளைகள் சொல்லலாம். ஆனா 2 பேருக்கு 7 பசங்களா பிறந்தாங்க இல்லையே. அப்போ கவுண்டிங் கரெக்டா இருக்காது. சோ அது பிள்ளைகளுடைய எண்ணிக்கையை குறிக்கவில்லை. இவங்க 2 பேருக்காக யாக்கோபு 7 வருஷம் என்ன பண்றார்? லாபான் வீட்டுல வேலை செய்கிறார். ராகேலுக்காக 7 வருஷம் பாடுபட்டு வேலை செய்யறாரு. லேயாளுக்காக 7 வருஷம். அப்ப இந்த கனவை பார்வோன் சொல்லும்போது யோசேப்புக்கு என்ன வருது? தன்னுடைய தகப்பனுடைய ஹிஸ்டரி ஞாபகம் வருது. யாப்பே அழகான பசுக்கள். யாப்பே யாரு? ராகேல். அழகு என்று சொல்லும்போது வெறும் பிசிக்கலான ஒரு அழகு கிடையாது, உள்ள இருதயத்துக்குள்ள இருக்கக்கூடிய குணாதிசயங்கள். இதுக்கு முன்னாடி யோசேப்பனுடைய கதையை பார்க்கும்போது யாக்கோபு யோசேப்பை ஏன் ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுக்கிறார்னா, லேயாளுடைய பிள்ளைகள் பண்ணக்கூடியதான தவறுகள் என்ன பண்றாரு யாக்கோபு? யோசேப்பு யாக்கோபு கிட்ட கொண்டு வந்து சொல்றாரா, இப்படி எல்லாம் பண்றாங்க அப்படின்ற காரியத்தை செய்யறாரு. அப்ப இவங்க 2 பேருக்குள்ளேயும் ஒரு விதமான குணாதிசயத்துல மாறுபாடுகளை நம்ம பார்க்க முடிகிறது. சோ இந்த அவலட்சணம் என்று சொல்லப்படுகிறதா இந்த காரியம். கடைசியில் இந்த கனவு யோசேப்புடைய வாழ்க்கையிலும் நிறைவேறியது. இந்த அவலட்சணமான பசுக்கள் அழகான பசு என்ன பண்ணுச்சு? விழுங்கி போட்டது இல்லையா? லேயாளுடைய பிள்ளைகள் என்ன பண்ணாங்க? யோசேப்பை குழியில தள்ளி என்ன பண்ணாங்க? வெச்சு போட்டார்கள். இந்த கனவும் யோசேப்புடைய வாழ்க்கையில நடந்த சம்பவமும் லிட்டரலா என்ன பண்ணப்பட்டிருக்கு? சம்பந்தப்பட்டிருக்கிறது. சோ இதுதான் பிரச்சனை ஆண்டவர் என்ன பண்ணிட்டார்? யோசேப்புக்கு ரிவீல் பண்ணிட்டார். இதுதான்ப்பா இது வரைக்கும் வாழ்க்கையில நடந்தது. ஒரு சகோதரர்கள் என்ன பண்ணிட்டாங்க? உன்னை விழுங்கி போட்டு விட்டார்கள். அப்ப இந்த கனவு வந்த உடனே, இத்தனை வருஷமா உத்தரவாட்டில டிராவல் பண்ணது நிமித்தமாக யோசேப்புக்கு உள்ளத்துல தோன்றுகிறது, பிரச்சனை இதுவாதான் நடந்தது. ஆனா இந்த பிரச்சனை என்ன பண்ண போறேன்? நானு சொல்யூஷனை கொண்டு வர போகிறேன். நன்மை தீமையினாலே விழுங்கப்பட்டது. முடிவுல என்ன ஆகுது? கனவு பிரகாரம் தீமையில தான் முடியுது. லட்சணமான 7 பசுக்களை அவலட்சணமான 7 பசுக்கள் விழுங்கி போட்டுருச்சு. நெகட்டிவ்ல தான் முடியுது. ஆனா யோசேப்பு இந்த இடத்துல பண்றாரு, இது நெகட்டிவா முடியக்கூடாது, இது என்ன பண்ணுவேன்? நானு பாசிட்டிவாக மாற்றுவேன். தீமையை நன்மையினாலே வெல்லுவேன். சகோதரர்கள் எனக்கு தீங்கை செய்தாலும் நான் அவர்களுக்கு என்ன பண்ணுவேன்? நன்மையை செய்வேன் என்று சொல்லி மனதுல குறிக்கோள் எடுத்து என்ன பண்றாரு? இதுக்கான சொல்யூஷனை கண்டுபிடிக்கிறார். ஓகே, 7 வருஷம் செழிப்பு வரப்போகுது, 7 வருஷம் பஞ்சம் வரப்போகுது. இந்த செழிப்பு நிமித்தமா என்ன பண்ண போறேன்? சேர்த்து வைக்க போகிறேன், தானியங்களை சேர்த்து வைக்க போகிறேன். இந்த பஞ்ச காலத்துல இந்த நெகட்டிவை பாசிட்டிவ் விழுங்கக்கூடியதான ஒரு சொல்யூஷன் இந்த உலகத்துல நான் கொண்டு வர போகிறேன். இன்றைக்கு உலகத்துல நம்ம எல்லாரையும் கர்த்தர் இப்படிப்பட்ட ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுத்துதான் வைத்திருக்கிறார். நம்ம பார்க்கும்போது எல்லா இடத்துலயும் நெகட்டிவ் தான் இருக்கு. தீமை நன்மையை விழுங்கக்கூடியதான ஒரு காரியமா தான் இந்த உலகத்துல பார்க்கிறோம். நல்லவர்களை, கர்த்தருக்கு பயந்தவர்களை இந்த உலகத்தில் இருக்கிறவர்கள் தொடர்ந்து விழுங்கி கொண்டுதான் இருக்கிறார். அவர்களை கீழே தள்ளி கொண்டுதான் இருக்கிறார். அவர்கள் மேல எழக்கூடாதுன்னு சொல்ல அநேக தடைகளை கொண்டுதான் இருக்கிறார். ஆனா வேதத்துல யோசேப்பருடைய வாழ்க்கை நிமித்தமாக கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுக்கிற காரியம், தீமையை நன்மையினாலே வெல்லுவேன். நம்ம அன்பு நிமித்தமாக யெஷுவாவுடைய அதே குணாதிசயத்தோடு அவங்கள பார்த்து நம்மளுடைய கேரக்டர் நம்ம மாத்திக்கொள்ள தேவையில்லை. தொடர்ந்து நாம் நன்மை செய்கிறவர்களாகவே வாழ்ந்து அவர்களை நம்முடைய நன்மை நிமித்தமாக நம்ம வின் பண்ணி கொள்ளலாம் என்றதான் ஒரு காரியத்தை இந்த இடத்துல யோசேப்பருடைய வாழ்க்கை நிமித்தமாக நாம் பார்க்கிறோம். ஓகே, கடைசியாக நான் ஒரு சில கம்பேரிசன் ஏற்கனவே சொன்னது போல யோசேப்பருடைய வாழ்க்கை லிட்டரலா யெஷுவா ஹபஷியாவினுடைய செயல்பாடுகளை முடிவு காலத்துல அவரால் நடக்க போகிறதான செயல்பாடுகளை நமக்கு அறிவிக்கிறது. என்னங்க நம்ம பார்க்கிறோம்? யோசேப்பு என்ன பண்ணார்? தன்னுடைய சகோதரர்களாலே விற்கப்பட்டார் இல்லையா? யெஷுவாவும் கூட தன்னுடைய சொந்த யூத
ஜனங்களால் என்ன பண்ணப்பட்டார்? விற்கப்பட்டார். 30 வெள்ளிக்காசுக்காக விற்கப்பட்டார். 30 வெள்ளிக்காசுக்காக தன்னுடைய சொந்த சகோதரர்கள் எண்ணப்பட்டதான தன்னுடைய சீஷர்கள் இல்ல ஒருத்தர் மூலமாகவே காட்டி கொடுக்கப்பட்டார். அது மாத்திரமல்ல, அவர்களை சிலுவையிலே அறைவதற்கு யூதர்களும் ஒரு காரணமாக மாறிவிட்டார். எந்த ஜனங்களுக்காக அவர் வந்தார், அவர் என்ன பண்ணிட்டாங்க? அந்த ஜனங்க அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை என்று சொல்லி நாம் வேதத்திலே பார்த்திருக்கிறோம். சோ யோசேப்புடைய வாழ்க்கை அப்படியே இந்த விஷயத்துல யெஷுவாவின் மூலமாக வெளிப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். அடுத்தது, யோசேப்பு கானானை விட்டு எகிப்துக்கு என்ன பண்றார்? விற்கப்படுகிறார். கானானிலிருந்து எகிப்துக்கு விற்கப்படுகிறார். யெஷுவாவும் இஸ்ரவேலுக்காக வந்தார். எருசலேம் தேவாலயம் அங்க இருந்தது. இந்த ஜனங்களை மீட்டுக் கொள்ளும்படியாக, இவர்கள் நிமித்தமாக எல்லா ஜனங்களையும் மீட்டுக் கொள்ளும்படியாக இஸ்ரவேலை கர்த்தர் வெளிச்சமாக தெரிந்தெடுத்துக் கொண்டார். ஆனா இந்த ஜனங்க என்ன பண்ணல? இந்த தேசம் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. இதுல இருந்து 12 பேர் மாத்திரம் அவர் ஏற்றுக்கொண்டாங்க. அது நிமித்தமா ஒரு பெரிய ஒரு ரிவைவல் வந்தது. ஆனா ஒரு தேசமா பார்க்கும்போது முழு தேசமும் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை என்று சொல்லி பார்க்கும். அப்போ என்ன ஆச்சுன்னா, இங்கிருந்து யோசேப்பை எகிப்துக்கு விட்டு போட்டது போல மெசியாவையும் வந்த மெசியாவை என்ன பண்ணிட்டாங்க? இப்போ விட்டு போட்டு விட்டாங்க. இவரே எங்களுடைய மெசியா கிடையாது என்று சொல்லி நிராகரித்தது நிமித்தமாக யெஷுவா யாருக்குள்ளாக வந்து விட்டார்? இப்போ புறஜாதியார் என்று சொல்லப்படுகிறதான, தொலைந்து போன இஸ்ரவேல் என்று சொல்லப்படுகிறதான நம் மத்தியில் என்ன பண்றாரு? அவர் இன்றைக்கு வந்து விட்டார். இன்றைக்கு யெஷுவாவை யூதர்கள் எப்படியா பார்க்கிறாங்கன்னா, யோசேப்பை தன்னுடைய சகோதரர்கள் எப்படி பார்த்தாங்க? ஒரு எகிப்தினுடைய உடையை தரித்ததான ஒரு எகிப்து மன்னனா தான் பார்த்தாங்க. இன்றைக்கு யூதர்களும் யெஷுவாவை எப்படி பார்க்கிறாங்கன்னா, வேற கடவுளா தான் பார்க்கிறாங்க. கிறிஸ்தவர்களுடைய கடவுளா தான் பார்க்கிறாங்களே தவிர தங்களுடைய யூத மெசியாவை சொல்லி அவங்களால பார்க்க முடியவில்லை. ஏன்னா யெஷுவா எந்த ஒரு அட்டாயர்ல இருக்காரு? இப்போ கிறிஸ்தவர்களுடைய கடவுளாகத்தான் அவர்களுக்கு என்ன பண்றாரு? தென்படுகிறார். புரியுதா என்னன்னு சொல்லிட்டு தெரியல. இது நிமித்தமாக நிறைய மறைபொருட்களை நம்ம யோசிப்ப நிமித்தமா நம்ம பார்க்கிறோம். சோ அங்க வந்துட்டார். ஆனா ஒரு நாள் கண்டிப்பாக வரும், அவர்கள் கண்கள் திறக்கப்படும். யோசேப்பு தன்னை வெளிப்படுத்தியவுடன் சகோதரர்கள் என்ன பண்ணாங்களா? கலங்கினார்கள். அவர்களுக்குள்ள ஒரு பயம் வந்தது. எல்லாம் வந்துட்டு நான் தான் யோசேப்பு அப்படின்னு சொல்லிட்டு ரிவீல் பண்றாரு. அந்த ரிவீல் பண்ற நேரத்துல அவங்களுக்குள்ள ஒரு பெரிய ஒரு கலக்கமும் பயமும் ஏற்பட்டது. இதே காரியம் இரண்டாம் வருகையில யெஷுவா வரும்பொழுது நடக்கும் என்று சொல்லி நமக்கு சகரியா தீர்க்கதரிசன புத்தகத்துல எழுதப்பட்டிருக்கு. சகரியா 12:10 நம்ம வாசிப்போம். சகரியா 12:10. நான் தாவீது குடும்பத்தாரின் மேலும் எருசலேமின் குடிகளின் மேலும் கிருபையின் ஆவியும் விண்ணப்பங்களின் ஆவியும் ஊற்றுவேன். கிருபையின் ஆவியும், அதாவது யோசேப்பு பண்ணது போல, நான் இவங்க எனக்கு தவறு செஞ்சாங்க, தீங்கு நிமித்தமாக நான் தீங்கு செய்யாதபடி இவர்களுக்கு நான் நன்மை செய்கிறேன். அதே விதமாக யெஷுவா என்ன பண்றார்? நான் இவர்கள் மேல கிருபையின் ஆவியை ஊற்றுவேன். இன்றைக்கு யூதர்கள் நிறைய டார்ச்சர், அந்த ஜனங்க, அந்த கம்யூனிட்டி நிறைய பாடுகளுக்குள்ளா போகக்கூடியதான ஒரு ஹிட்லர்லாம் வந்து யூதர்களை நிறைய கொண்டு போயதான காரணம் என்னன்னா, ஒன் ஆஃப் தி ரீசன் என்னன்னா, இவங்கதான் மெசியாவை கொன்று விட்டார்கள் என்றதான பழிவாங்க கூடியதான காரியத்தை இன்றைக்கு உலகம் எடுத்துக்கொண்டது நிமித்தமாக யூதர்கள் என்ன பண்ணிட்டாங்க? நொடுக்கப்பட்டு ஒடுக்கப்படக்கூடியதான சூழ்நிலை இருக்கு. ஆனா யெஷுவா என்ன பண்றாரு பாருங்க, இவர்கள் மேல கிருபையின் ஆவியை ஊற்றி, அப்பொழுது அவர்கள் தங்கள் குத்தின என்னை நோக்கி பார்த்து, ஒருவன் தன் ஒரே பேரனுக்காக புலம்புவது போல, பேரனுக்காக இல்ல, பேரான எனக்காக புலம்பி, ஒருவன் தன் தலைச்சன் பிள்ளைக்காக துக்கினது போல எனக்காக மனக்கசந்து துக்கிப்பார்கள். யெஷுவா அவர்களுக்கு ரிவீல் ஆகும் போது, அவருடைய திரை சீலைகள் விலகும் போது, யெஷுவா அவங்க பார்க்கும் போது அவங்க என்ன பண்ணுவாங்களா? இதே சகோதரர்களை போல கலங்கி யெஷுவா என்ன பண்ணுவாங்களா? ஏற்றுக்கொள்வாங்க. மனம் திரும்பி துக்கித்த உண்மையான ஒரு யெஷுவா, உண்மையான ஒரு ரிப்பெண்டன்ஸ் அவங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கு.
இன்றைக்கு யூதர்களை குற்றம் சாட்டுகிற அநேகர்களுக்கு கர்த்தர் யெஷுவா சொல்லக்கூடிய காரியம் தான், அவங்களை விட்டுருங்க. அவங்களுக்கான சால்வேஷன் டைம் கர்த்தர் என்ன பண்ணிருக்காரு, நிர்ணயிச்சு வச்சிருக்கிறார். நம்ம யார் அவங்களை குறை சொல்றதுக்கு, நம்ம யார் அவர்களை நியாயம் தீர்ப்பதற்கு? எந்த ஒரு அத்தாரிட்டி கர்த்தர் நமக்கு கொடுக்கவே இல்லை. அவங்களுடைய ரட்சிப்பு, அவங்களுடைய மனம் திரும்புதலை கர்த்தர் ஒரு நாள் வைத்து இருக்கிறார். இன்றைக்கு நம்ம சொல்ல முயற்சி செய்யலாம், யெஷுவா குறிச்சுதான் காஸ்பல் அவங்களுக்கு பிரீச் பண்ண முயற்சி செய்யலாம். கண் திறக்கிறதும் திறக்காததும் அவருடைய கரத்தில் இருக்கு. ஆனா அவங்களுடைய ரட்சிப்பு கண்டிப்பா ஒரு நாள் வரும். மெசியா டைரக்டா வரும்போது அவங்க பார்த்து மனம் திரும்புவார்கள் என்றதான ஒரு நாளை கர்த்தர் நியமித்து வைத்திருக்கிறார். நம்ம அவர்களை குற்றம் சாட்டக்கூடியதான, அவர்களை நியாயம் தீர்க்கக்கூடியதான அதிகாரம் நமக்கு இந்த உலகத்துல யாருக்குமே கிடையாது. ஏன்னா யூதர்களுக்கு கர்த்தர் அப்படிப்பட்ட ஒரு ஸ்டேட்டஸை வைத்திருக்கிறார். பவுல் சொல்லும் போது கூட, ரோமருக்கு எழுதும் போது 9ஆம் அதிகாரத்துல பார்க்கும்போது, அவங்களுடைய அறியாமை நிமித்தமா தான் இன்றைக்கு நம்ம சுவிசேஷத்தை பெற்றிருக்கிறோம். அவங்களுடைய அறிவு இன்னும் நமக்கு எவ்வளவு நன்மைகளை கொடுக்கும் என்று சொல்லியிருக்கு. அது மாத்திரமல்ல, காட்டு ஒலிவமா மரமா இருந்த நம்மை உடைச்சு எதோடு கூட இணைக்கிறார், கல்டிவேட்டட் ஆலிவ் ட்ரீ ஆகிய இஸ்ரவேலோடு கூட தான் இணைக்கிறார் என்ற ஒரு காரியத்தை நாம் இன்றைக்கு அறிந்து கொள்ள வேண்டியது அவசியமான ஒரு காரியமாய் இருக்கிறது. ஓகே, 7 வருடம் செழிப்பு, 7 வருடம் பஞ்சம். இந்த காரியம் எதை குறிக்கிறது என்றால், வரப்போகிய மிக்கெட்ஸ், இறுதி காலத்துல முடிவில் நடக்கக்கூடியதான ஒரு காரியம். 7 வருடம் அபண்டன்ஸ், அதுக்கப்புறமா வெளிப்படுத்தல சொல்லப்படுகிறதான 7 வருட உபத்திரவ காலம். இந்த 2 டைமும் இனிமேலும் வரப்போகிறது. இதை என்ன பண்ணிட்டாரு, வெளிப்படுத்தல சொல்றதுக்கு முன்னாடி யோசேப்பனுடைய வாழ்க்கையில கர்த்தர் என்ன பண்ணிட்டாரு, இதை முன்னாடி அறிவித்து விட்டார். 7 வருட செழிப்பு வரும், அதுக்கு பின்னாடி 7 வருடம் கொடிய உபத்திரவ காலம் வரும் என்று சொல்லி. ஆனா யோசேப்பை போல இன்றைக்கு ஞானம் உள்ளவர்கள் என்ன பண்ணுவாங்க, இந்த 7 வருட செழிப்பான ஆண்டுகள்ல வாழக்கூடியவர்கள் என்ன பண்ணுவாங்க, ஆகாரத்தை சேர்த்து வைத்துக் கொள்வார்கள். ஆகாரம் என்பது எதை குறிக்குதுன்னா, அந்த உலகத்தில் இருக்கிற எதை சேர்த்துக் கொள்றோமோ இல்லையோ, கர்த்தருடைய வார்த்தையாகிய விளக்கையும் வெளிச்சத்தையும் எண்ணெயையும் ஆதாயப்படுத்திக் கொள்ளக்கூடியவர்களா இருப்பார்கள். இந்த 10 கனிகள்ல 2 பாட்டு பார்க்கிறோம். 5 பேர் ஞானம் உள்ளவர்கள், 5 பேர் அறிவில்லாதவர்களா இருக்கிறாங்க. இவங்க செய்யற காரியம் என்னன்னா, எண்ணெயை சேர்த்து வைத்துக் கொள்கிறார். எண்ணெய் எதை குறிக்கிறதுனா, வேத வசனத்தை குறிக்கிறது, வசனத்தினுடைய ஆழத்தை குறிக்கிறது, வசனத்தினுடைய மறைபொருட்களை குறிக்கிறது, வசனத்தினுடைய வெளிப்பாடுகளை குறிக்கிறது, கர்த்தர் தோராவை கொடுத்ததான காரியங்களை குறிக்கிறது, கர்த்தர் ஓய்வு நாளையும் பண்டிகை நாட்களிலையும் கொடுத்திருக்கிறதான காரியங்களை கொடுத்திருக்கிறது. ரதர்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது ஒரு காரியம் டிஸ்கஸ் பண்ணுவோம். பிசாசானவன் காலங்களையும் பிரமாணங்களையும் மாற்ற நினைப்பான் அப்படின்னு சொல்லிட்டு தானியல்ல சொல்லப்பட்டது. சத்துருடைய இயல்பு தான். காலங்கள்னு சொல்லும் போது அந்த இடத்துல யூஸ் பண்ணப்பட்டிருக்க வார்த்தை என்னன்னா, மோதீம், பண்டிகையின் காலங்கள். காலங்களையும் பிரமாணத்தையும், அதாவது தோராவையும், இந்த 2 காரியத்தையும் இன்றைக்கு மாற்றி விட்டாங்க சபை சொல்லிட்டு இருக்கு. பண்டிகை எல்லாம் ஒழிஞ்சிருச்சுன்னு சொல்றாங்க, அப்புறமா தோரா முடிஞ்சிருச்சுன்னு சொல்றாங்க. சத்துருடைய இந்த 2 காரியத்தை இன்றைக்கு சபையில அவன் தன்னுடைய பொய்களின் நிமித்தமாக அவன் எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டான்ற ஒரு குருட்டாத்தாரமான தன்மையை சபையில இன்றைக்கு பிசாசம் வைத்திருக்கிறான். ஆனா சத்தியத்தை அறிந்தவர்கள் என்ன பண்ணுவாங்க, விழித்து எழுவார்கள், அவருடைய கண்கள் திறக்கப்படும். There will be an awakening. இன்றைக்கு அப்படிப்பட்ட நாட்களுக்குள்ளாகத்தான் நின்று கொண்டிருக்கோம். மணவாளன் வருகிறார் என்ற சத்தம் துவனிக்கப்பட்டிருக்கிறது. ஞானமுள்ள ஸ்திரீகள் என்ன பண்றாங்க, தூக்கத்திலிருந்து எழுந்து தன்னையும் தன்னுடைய எண்ணெயும் தன்னுடைய விளக்கையும் ஆயத்தப்படுத்திக் கொள்கிறார். இங்க கடைசி காலத்துல இருக்கக்கூடிய நாமும் கூட இந்த காலத்துல செய்யக்கூடிய காரியம் என்னன்னா, இந்த 7 வருட செழிப்பு, 7 வருட வசனத்தினுடைய வெளிப்பாடுகள், வசனத்தினுடைய மறைபொருட்களின் வெளிப்பாடு கிடைக்கும் போது இவைகளை ஆதாயப்படுத்திக் கொள்ளக்கூடியதான ஒரு இயல்புக்குள்ளாக நாம் மாற வேண்டியது அவசியமா இருக்கிறது. இன்னொரு கம்பேரிசன் என்னன்னா, நன்மை என்று நினைத்து தீமையை செய்தவர்களுக்கும் கர்த்தர் நம்ம தீமையா நினைச்சு என்ன பண்ணாங்க, யோசேப்பு வாழ்க்கையில சகோதரர் செய்தாங்க. ஆனா அந்த தீமையை என்ன பண்றாரு யெஷுவா நன்மையாக மாற்றுகிறார் என்று சொல்லி பார்க்கிறோம்.
யோசேப்பு வாழ்க்கையில தீமை நினைச்சுதான் செஞ்சாங்க. குழியில போட்டாங்க, விற்று போட்டாங்க. இவன் விற்று போட நிமித்தமா அதிபதியா வந்து இவன் காலில் நம்ம விழுவோம்னு சொல்லிட்டு தெரிஞ்சுதான் பண்ணிருப்பாங்களா? பண்ணி இருக்க மாட்டாங்க. ஆனா தீமைன்னு நினைச்சு செஞ்ச காரியத்தை யெஷுவா யோசேப்புக்கு நன்மையாக மாற்றினார். யெஷுவாவுக்கும் கூட தீமை என்று நினைச்சுதான் என்ன பண்ணாங்க? சிலுவையில அறைந்தார்கள். ஆனா பிசாசுக்கு தெரியாது, இவர் சிலுவையில அறைந்தது நிமித்தமாக, இவர் ரத்தம் சிந்தினது நிமித்தமாக, இவருடைய ரத்தம் பூமி அனைத்தையும் விடுதலையாக்கும் என்ற அந்த ஒரு காரியம் அவருடைய கண்ணில மறைக்கப்பட்டது. அந்த தீமையை கூட யெஷுவா என்ன பண்ணாரு? நன்மையாக மாற்றினார். முழு உலகத்துக்கும் ரட்சிப்பை கொடுக்கக்கூடியதான ஒரு நன்மை யெஷுவாவின் மூலமாக கிடைத்தது என்று சொல்லி நாம் இந்த தோரா பகுதியிலிருந்து நம்ம பார்க்கிறோம். கர்த்தர் யோசேப்பை உயர்த்தினார். யோசேப்புக்கு முன் அனைவரும் மண்டியிட்டார்கள். நம்ம ஏற்கனவே இந்த காரியத்தை பார்த்தோம். அதே போல யெஷுவா எல்லா நாமங்களுக்கும் மேலான நாமம், அவர் கொடுக்கப்பட்ட எல்லாவற்றுக்கும் மேலாக அவர் உயர்த்தப்பட்டிருக்கிறார். இன்னைக்கு எல்லாருமே யெஷுவாவுக்கு முன்பதாக எல்லா முழங்கால்களும் முடங்கும் என்று சொல்லி பிலிப்பியர் 2:10 நம்ம பார்க்கிறோம். கடைசியாக யோசேப்பு முழு உலகத்துக்கும் ஆகாரம் கொடுத்தவர் என்றுதான் ஒரு பெயர் வருகிறது. மஞ்சத்தில் இருக்கிற முழு உலகத்துக்கும் சாப்பாடு கொடுத்தவர் ஐயா அப்படின்ற ஒரு பெயர் யோசேப்புக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. யெஷுவா என்ன சொல்றாருன்னா, ஜீவ அப்பம் நானே. எந்த ஜீவ விருட்சத்தை மனுஷன் இழந்தானோ அதே ஜீவ விருட்சத்தை என்ன பண்றேன் நானு திரும்ப கொடுக்கிறேன்னு சொல்லி யெஷுவா வந்தாரு. வந்த இடம் என்னது? அவர் பிறந்த இடம் பெத் லெஹெம். பெத் என்றால் வீடு, லெஹம் என்றால் அப்பம். அப்பத்தின் வீடு என்று சொல்லப்படுகிற இடத்துலதான் அவர் பிறக்கிறார். பிறந்து அவர் என்ன சொல்றார்? ஜீவ அப்பம் நானே என்று சொல்லி அவர் சரீரத்தை நமக்காக பிட்டு கொடுத்து, இதை வாங்கி புசியுங்கள், உங்களுக்காக நான் பிற்கப்படுகிறேன், என்னுடைய சரீரமா இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நம்மை பரலோகத்துக்கு, நம்மை நித்திய ஜீவனுக்கு, அழிவிலிருந்து மரணத்திலிருந்து விடுவித்து இந்த உலக வாழ்க்கையோட நம்ம வாழ்க்கை முடிஞ்சு போயிருதுன்னு இல்லாம நம்மை கையை பிடிச்சு நித்தியத்துக்குள்ளாக கொண்டு செல்லக்கூடிய ஒரு வழியை யெஷுவா நமக்காக ஏற்படுத்துகிறார். நித்திய ஜீவன் என்று சொல்லக்கூடியதான பெரிய ஒரு கிஃப்டை நமக்கு யெஷுவா வைத்திருக்கிறார். ஒருவேளை யோசேப்பு இல்லைன்னாக்கா நிறைய பேர் அழிச்சிருப்பாங்க. அந்த 7 வருஷம் பண்றோம், 1 நாள் 2 நாள் சாப்பாடு இல்லைன்னா உயிர் வாழ்ந்திருக்கலாம். 7 வருஷம் சாப்பாடு இல்லைன்னாக்கா உலகம் எப்படி வாழ்ந்திருக்கு? யோசித்து பாருங்க, எல்லாம் செத்து போயிருப்பாங்க. அப்போ அத்தனை பேர் உயிர் வாழக்கூடியதான ஒரு கருவியாக யோசேப்பு வைத்திருந்தார். அதே போலதான் யெஷுவாவும் கூட. யெஷுவா இல்லைன்னா முழு உலகமும் பாவத்துல மறித்து போயிருக்கு, நித்திய ஜீவன் கிடைச்சிருக்காது. யெஷுவாவின் நிமித்தமாக இந்த உலகத்துல இருக்க நம்ம எல்லாருக்கும் ஒரு ஹோப், நம்ம செத்தாலும் பரலோகம் போவோம் என்ற கூடியதான ஒரு நம்பிக்கை இன்றைக்கு உருவாயிருக்கிறது. சோ இந்த தோரா பகுதி மிக்கேட்ஸ் என்கிறதான் இந்த பகுதி யெஷுவாவுடைய செயல்பாடுகளை, கடைசி காலத்தில் இறுதி காலத்துல யெஷுவாவுடைய செயல்பாடுகளை நமக்கு வெளிப்படுத்தக்கூடிய காரியமா இருக்கிறது. கடைசியா யோசேப்புடைய வாழ்க்கையிலிருந்து நம்ம தெரிந்து கொள்ளக்கூடிய முக்கியமான விஷயம் என்னன்னா, தீமையை நன்மையினால் வெல்லு. பவுல் சொல்றாரு, தீமையாய் நினைச்சு செய்யக்கூடிய காரியங்களுக்கு நம்ம என்ன பண்ணுமா, தீமையை நன்மையினால வெல்லுன்னு சொல்லிட்டு பவுலுடைய நிருபத்துல நம்ம வாசிப்போம். நமக்கு நீ தீமையினாலே வெல்லப்படாமல் தீமையை நன்மையாலே வெல்லு. Do not be overcome by evil, but overcome evil with good. தீமையினால வெல்லப்படாமல், ஒவ்வொரு முறை நம்ம வாழ்க்கையில் தீமை வரும்போதும் அந்த தீமை என்ன டார்கெட்டோட வந்து தெரியுமா? அந்த தீமை நிமித்தமா நம்ம அப்படியே ஷாட்டர் ஆயிடக்கூடாது, ஷாட்டர் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு தான் அந்த தீமை வருகிறது. நம்ம மேல வெறுப்பு கொண்டு வர்றதுக்கான ரீசன் என்னன்னா, நாம் அவங்க மேல மறுபடியும் வெறுப்பை கொண்டு வரணும்ன்ற ரீசன் தான். ஆனா அந்த தீமையினால நீ வெல்லப்படாமல் அந்த தீமையை நன்மையினாலே வென்று சொல்றாரு. சொல்றதுக்கு ரொம்ப ஈஸி, செய்யறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். நமக்கு தீமை செய்கிறவர்களுக்கு திரும்ப நம்ம நன்மை செய்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். இன்னைக்கு மைக்கு பிடிச்சி யாருன்னா சொல்லிடலாம் செய்யுங்க, ஆனா வாழ்க்கையில் அனுபவித்து பார்க்கும்போது அது மனுஷ பலத்தினால முடியாது. யெஷுவா நம்மை பலப்படுத்தும் போது, யெஷுவா நம்ம இருதயத்தில் இருக்கிற காயங்களை ஆற்றும் போது, அவங்க நம்ம வாழ்க்கையில் செய்த காயங்கள் ஆறி நாம அவர்களுக்கு மன்னிப்பை கொடுக்கக்கூடிய அந்த மனப்பான்மை அவரால் மாத்திரம்தான் வரும். அதனால நான் என்ன சொல்றேன்னா, இன்றையில இருந்து நம்ம பிரேயர் பண்ண ஆரம்பிப்போம். நமக்கு தீங்கு செய்தவர்களின்
மன்னிக்க கூடியதான இருதயத்தை எனக்கு கொடுங்க ஆண்டவரே. என்னுடைய இன்னர் wounds ஹீல் பண்ணுங்க ஆண்டவரே. என்னுடைய இருதயத்தில் இருக்க காயங்களை ஆற்றும் ஆண்டவரே என்று சொல்லி நம்ம ஜெபிக்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. போலியா நம்ம சொல்லிட்டு போயிடலாம், எல்லாரையும் பகைக்கிறவர்களை நேசிங்கன்னு சொல்லிட்டு. ஆனா அந்த பக்குவத்துல முதலாவது நம்ம வர வேண்டியது அவசியமா இருக்கிறது. அந்த பக்குவத்துக்கு கர்த்தர் நம்மை கொண்டு வர வேண்டியது அவசியமா இருக்கிறது. நமக்கு தீமை செய்கிறவர்களுக்கு நாம் நன்மை செய்யக்கூடியதான இருதயத்தையும் அந்த மெச்சூரிட்டியும் அந்த பலத்தையும் கர்த்தர் இன்றைக்கு நமக்கு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி நாம் ஜெபிக்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. கர்த்தர் தாமே இப்படிப்பட்ட ஒரு எபிலிட்டிக்கு நேராக, ஒரு மெச்சூரிட்டிக்கு நேராக நம்மை வழி நடத்துவாராக. இந்த நிமித்தமாக முடிவு காலத்துல நம்ம எல்லாரும் யோசேப்பை போல உயர்த்தப்படுவோம், யோசேப்பை போல நாம் மகிமைப்படுத்தப்படுவோம். யாரெல்லாம் உலகத்துல உங்களை நொறுக்கிறாங்களோ நீங்க என்னவா இருப்பீங்க? பாக்கியவான்களா இருப்பீர்கள். மத்தேயு 6ஆம் அதிகாரத்துல சொல்றாங்க, துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள் அப்படின்றார். நிறைய பேர் பாக்கியவான்கள், எளிமையுள்ளவர்கள் பாக்கியவான்கள் சொல்றார். இந்த உலகத்துல நம்ம அனுபவிக்கக்கூடியதான் எல்லா பிரச்சனைகளும் நமக்கு பின்னாடி என்ன கொடுக்கிறது? பாக்கியத்தை தான் கொடுக்க போகிறதான்னு ஒரு நிச்சயத்தோடு உறுதியோடு நம்ம இருக்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. இந்த வேளையில உண்மையாக கர்த்தர் நம்மோடு கூட பேசி இருந்தால், இந்த நாளில தேவன் நம்மோடு கூட ஏதோ ஒரு காரியத்தை நம்மோடு இடைப்பட்டு இருந்தால், நம் கண்களை மூடி ஆண்டவருக்கு நேராக அவர் நம்மோடு கூட பேசினார். அதற்கு பதிலாக நாம் ஒரு கமிட்மெண்ட்டுக்குள்ளாக வரும். ஆண்டவரே என்னையும் மாற்றும், என் இருதயத்தில் இருக்கிறதான காயங்களை மாற்றும், என் வாழ்க்கையில கசப்புகளை விதைத்தவர்களுக்கு நான் தொடர்ந்து அவர்களை மன்னிக்கும்படியான எபிலிட்டி எனக்கு கொடுங்க. என் இருதயத்துல ஹீலிங்க கட்டளையிட்டு கொடுங்க. என்னென்ன பிரச்சனையெல்லாம் தாண்டி வந்தேனோ, என்னென்ன துரோகங்கள் எனக்கு செய்யப்பட்டதோ அவர்களை மன்னிக்க கூடியதான ஒரு இருதயத்தை கர்த்தர் எனக்கு தாரும் ஆண்டவரே அப்படின்ற ஒரு ஜெபத்தை நாம் ஏறெடுப்போம். உண்மையாக கர்த்தர் நமக்கு பலத்தை தருவார். மன்னிக்கும் போது அவர்களை காட்டிலும் உயர்த்தி தான் கர்த்தர் நம்மை வைத்திருக்கிறார். அவர்களை காட்டிலும் மேன்மையாகத்தான் நம்மை வைத்திருக்கிறார். அவர்கள் நமக்கு கீழே இருந்து அவர்களுக்கு நாம் உதவக்கூடியதான நிலைமையில தான் கர்த்தர் நம்மை வைத்திருக்கிறார். ஜெபிப்போம். அபீனோ மல்கேனோ, எங்க தகப்பனே, எங்கள் ராஜாவும் கொடுத்த இந்த நல்ல ஓய்வு நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த தோரா பகுதியை நாங்கள் தியானிக்கும்படியா கொடுத்த திரும்பிக்காக நன்றி செலுத்துகிறோம். மெக்கெட்ஸ் இறுதியில நடக்க போகிற காரியங்கள், கடைசி காலத்துல நடக்க போகிற காரியங்கள், இவைகளை நீர் எங்களுக்கு வெளிப்படுத்தி இருக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். இவங்களை நாங்கள் இந்த நாள்ல அமர்ந்து தியானிக்கும்படியாக கொடுத்த எபிலிட்டிக்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து நாங்கள் யோசேப்பை போல மாற, யோசேப்பனுடைய அன்பு எங்களுக்குள்ள வெளிப்பட உதவி செய்யுங்க. யெஷுவாவினுடைய அன்பு நாங்கள் இந்த உலகத்துல பிரதிபலிக்க உதவி செய்யுங்க. யெஷுவாவை போல மாற உதவி செய்யுங்க. கபடற்றதான அன்பு, தீமை செய்கிறவர்களுக்கு பதிலாக நன்மை செய்யக்கூடியதான அன்பு, ஆண்டவரே மன்னிக்க கூடியதான அன்பை எங்களுக்கு கட்டளையிட்டு கொடுங்க. இருதயத்தை பலப்படுத்துங்க, காயங்களை ஆற்றுங்க, கசப்புகளை மாற்றி போடுங்க. மாறாவின் தண்ணீரை மதுரமாக மாற்றின தேவன், எங்கள் இருதயத்தில் ஏதாவது மாறா இருக்குமே ஆனால், கசப்புகள் இருக்குமே ஆனால், ஆண்டவரே அப்பா, ஆண்டவரே காயங்கள் இருக்குமே ஆனால், அவைகளை யெஷுவா நீர் உம்முடைய ஆண்டவரே ஆணிகள் பாய்ந்த கரத்தினாலே தொட்டு காயங்களை ஆற்றி எங்களை பலப்படுத்தி தொடர்ந்து எங்களை நிலைநிறுத்த வேண்டுமா நாங்கள் செபிக்கிறோம். எல்லாவற்றையும் யெஷுவா மசியாவின் வல்லமுள்ள நாமத்தினாலே செபிக்கிறோம். நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. தேவனுடைய வார்த்தையின்படி இந்த நாட்களில் தியானித்த வசனங்களை வைத்து பார்க்கும் பொழுது, பிறரை மன்னிக்கும்படியாக தீமையை நன்மையால் வெல்லும்படியான இருதயத்தை நம்மிடத்தில் கர்த்தர் எதிர்பார்க்கிறார் என்பதை நாம் இந்த வசனங்களின் மூலமாக உணர்த்தப்படுகிறோம். ஆகவே மன்னியுங்கள் என்று சொன்னவரே, மன்னிக்கும் இதயம் தாரும் என்ற வேலையில நாம் தேவனை நோக்கி, அவர் நமக்கு அப்படிப்பட்டதான இருதயத்தை தராவிட்டால் நாம் பிறரை மன்னிக்க முடியாது. ஆகவே அந்த இருதயத்தை, நம்முடைய கல்லான இருதயத்தை எடுத்து போட்டு அவருடைய சித்தத்தை வெளிப்படுத்தக்கூடியதான இருதயத்தை நமக்குள்ளாக வைக்கும்படியாக அவருடைய பரிசுத்த இருதயம், ஒரு இடத்திலே மன்னிக்கிற இருதயம்,
இருக்கும்படியாக இந்த வேலையில நாம் ஜெபிக்க போகிறோம். மன்னியுங்கள் என்று சொன்னவரை மன்னிக்க தருவீராக. ஆமென். தகப்பனே, யோசேப்பின் குணாதிசயங்களை பெற்றவர்களாக எங்களை மாற்றுவீராக. ஹல்லேலூயா. எங்களை உங்க சமூகத்தில் தாழ்த்தி ஒப்புக்கொடுக்கிறோம். உங்களை ஆட்கொண்டு உம்முடைய ராஜ்யத்திற்கு நேராக அழைத்து செல்வீராக. ஆண்டவரே, நாங்கள் மற்றவர்களுக்கு வெளிச்சமாக உப்பாக இருக்கும்படியாக எங்களை நீர்த்தாமே நிலைநிறுத்துவீராக. உடைய வார்த்தைகளை எங்களிடத்திலே வைத்து உடைய வார்த்தைகளை நாங்கள் மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொடுத்து ஆண்டவரே, அவர்களை இந்த ராஜ்யத்திலே சேர்க்கும்படிக்கான ஞானத்தை தந்து வழிநடத்துவீராக. ஜனங்கள் ரட்சிக்கப்பட ஒரு மனதோடு ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உம்மை அறிகிற அறிவை ஜனங்கள் தெரிந்து கொள்ளும்படியாக ஜெபிக்கிறோம். ரட்சிப்பு ஆண்டவரை நீர் கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரை, அறியாதவர்கள் உம்மை அறிந்து ரட்சிக்கப்பட நீர் உதவி செய்வீராக, வழிநடத்துவீராக. யாசுவா ஹமஷியாவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பு நல்ல பிதாவே,
ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே கர்த்தரின் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் உங்கள் எல்லோரையும் ஆசீர்வதித்து உங்கள் எல்லோரையும் காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் எல்லோர் மேலும் பிரகாசிக்க செய்து உங்கள் எல்லோருக்கும் கிருபையா இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் எல்லோர் மேலும் பிரசன்னமாக்கி உங்கள் எல்லோருக்கும் சமாதானம் கட்டளையிட கடவர். எல்லாருக்கும் இன்னொரு முறை ஓய்வு நாள் சமாதானம். ஷபாத் ஷலோம். கடைசியாக ஒரு மனதோடு அனைவரும் சந்தோஷத்தோடு மன மகிழ்ச்சி நாளிலே ஷபாத் ஷலோம், ஷபாத் ஷலோம்.